மாசற்ற தேவனே மாறனாதா என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டே. மாசற்ற தேவனே மாறனாதா என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டே. மனதுருக்கம் உள்ள தெய்வமையா என்னை மகிமையில் சேர்த்து கொண்டே. மனதுருக்கம் உள்ள தெய்வமையா என்னை மகிமையில் சேர்த்து கொண்டே. இயேசுவே மாசற்ற தேவனே மாறனாதா என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டீர். இயேசுவே மாசற்ற தேவனே மாறனாதா என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டீர். பாவியான என்னை நீதிமானாக்கினீர், என் பாவமெல்லாம் போக்கினீரே. பாவியான என்னை நீதிமானாக்கினீர், என் பாவமெல்லாம் போக்கினீரே. பாவக்கரைகளை பூமியிலே போக்கி பரலோக வாழ்வளித்தே. என் பாவக்கரைகளை பூமியிலே போக்கி பரலோக வாழ்வளித்தே. இயேசுவே மாசற்ற தேவனே மாறனாதா என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டே. மனதுருக்கம் உள்ள தெய்வமையா என்னை மகிமையில் சேர்த்து கொண்டே. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். அதாவது இந்த நினைப்பிலே இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காலையும் ஒரு விசுவாச குடும்பங்களையும் குறிப்பாக வானலைகளிலே இந்த செய்தி காரியங்களை கொண்டு வர்ற எல்சடாய் டிவி சங்கமன் ரேடியோக்கும் கனடா ரிவைல் பிரயல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலே 94வது தடவையாக இந்த ஜூமிலே இப்படிப்பட்ட காரியம் நடக்குது. தேவன் இந்த ஒரு தடையும் இல்லாதபடியும் தேவன் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவருடைய தீர்மானத்தின்படி எல்லாம் வழிநடத்தி கொண்டு வர வந்து இந்த 2 மணித்தியாலங்களும் தேவனுடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வல்லமையாக அசைவாடும்படியாகவும் ஆண்டுடைய வார்த்தை சொல்வது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்ற நம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் இந்த கூட்டத்தை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜபிக்க போகிறோம். ஒவ்வொரு ஜபங்களும் தேவசத்தில் ஏறெடுக்கப்படக்கூடியவர்களுக்கும் கொடுக்கப்படுற வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தட்டி காலத்தின் தேவையை புரிந்து கொண்டு நாங்கள் செயல்படக்கூடிய அளவுக்கும் தேவன் காரியத்தை நடப்பிக்கும்படியாக ஜபிக்கிறோம். வேதம் ஒரு வார்த்தை சொல்லுது, சங்கீதம் 123:2 இதை வேலைக்காரின் கண்கள் தங்கள் ஏமான்களின் கையை நோக்கி பார்க்குமா போல, வேலைக்காரின் கண்கள் ஏமாட்டியின் கையை நோக்கி பார்க்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் எங்களையை நோக்கி அவரையை நோக்கி பார்த்து கொண்டும் என்ற வார்த்தையின் அடிப்படையில் தேவன் தன்னுடைய நேரத்திலே கனடா தேசத்திலே மாத்திரமல்ல மற்ற தேசங்கள் எழுப்புதல் வரும் வரைக்கும்
நம்முடைய கண்கள் அவரையை நோக்கி பார்த்து கொண்டு வேதவாத்து சொல்றபடி இந்த கூட்டத்தை ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும்படியாக எல்லாருமாக அவருடைய சமுதிரம் நிற்போமாக. எங்கள் நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமிழ் எங்கள் ஆண்டவரே, நீர் திட்டத்தை தந்து அப்பா உம்முடைய தீர்மானத்தின்படி எல்லாரையும் இணைத்து இத்தனை காலமாக இத்தனை ஆண்டுகளாக எந்த ஒரு தடைகளும் இல்லாதபடி கத்தாய் எல்லா தேசங்களிலும் இருந்து இணைத்து அப்பா உம்முடைய தேவ திட்டத்துக்காக இந்த காரியத்தை செய்த எங்கள் தேவாதி தேவனே, நாங்கள் உமக்கு நன்றியோடு மை சோத்தரிக்கிறோம் கத்தாய். ஒருமனமாய் கூடியப்பா உம்மை ஏற்றும்படியாக கத்தாவே ஒருமனப்பட்ட ஜெபங்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்கிற தேவனமாய் இருக்கிறீங்களே. இந்த கூட்டம் அப்பா தொடங்கி முடியும் வரையும் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் தான் பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்பா ரட்சிப்புக்காக நீங்கள் விலக்கிரன் செலுத்தினீங்களே அப்பா, நாங்கள் எழுப்பதற்காக ஜெபத்திலே விலக்கிரியன் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்திருக்கிறீங்களே கத்தாயே. அந்த காரியத்தை புரிந்தவளாக கத்தாவே இந்த கடைசி நாட்களை கத்தாயம் எல்லாரும் ஒரே சிந்தியோடு அப்பா ஆதி அப்பவில்லை அப்பா, எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரே இருதயமாக கத்தாவே கபடமில்லாத இருதயமாக இணைந்து அப்பா அந்த எழுப்பதற்காக நின்றதை பார்க்கிறோம் கத்தாயம். அவ்விதமாய் இந்த நாட்களும் கத்தாவே ஒரு கபடம் இல்லாத இருதயமாக கத்தாயம் தேவனே, தனக்காக அல்ல பிறருக்காக அல்ல, நம்ம தேவனுக்கு நமக்காக நோக்கி பார்க்கக்கூடிய ஜனங்களாக வாழக்கூடிய அளவுக்கும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கத்தாவே. அப்பா தொடங்கி முடியும் பரிசுத்த ஆவியானவரே எங்களை பொறுப்படுங்க அப்பா, ஆராதனையை பொறுப்படுங்க. ஆராதனை கத்தாவே ஒரு ஆடம்பரம் இல்லை அப்பா, ஒரு அர்ப்பணமாக முடியக்கூடிய அளவுக்கும் ஒவ்வொரு ஜெபங்களும் அப்பா தேவ சமூகத்திலே தூப கலசங்களாக வரக்கூடிய அளவுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது தடைகள் இருக்குமா இருந்தால் எல்லாத்தையும் அகற்றி கத்தாயும் அது தூப கலசங்களாக வரக்கூடிய அளவுக்கு எங்களையும் முழுமையாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கத்தாயப்பா. உம்முடைய எல்லா பிரசாவத்தை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை நீங்கள் மகிமைப்படுத்துங்களே அப்பா. உம்முடைய வார்த்தை அப்பா நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காலத்தின் தேவையை புரிந்து செயல்படக்கூடிய அளவுக்கும் எங்களை தட்டி எழுப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன் கத்தாயப்பா. உம்முடைய வசனம் ஒன்றுதான் அப்பா உம்முடைய எழுப்புதலை கொண்டு வர முடியும் கத்தாயப்பா. இந்த கடைசி நாட்களே அப்பா வார்த்தையிலே உண்டான ஒரு எழுப்புதல் அப்பா இந்த நாட்களை கடந்து வரக்கூடிய அளவுக்கு அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் சமுதிரி ஒப்பு கொடுக்கணும் அப்பா. நீங்களே பொறுப்படுங்க ஆவியானவரை வழி நடத்துங்க. மீதியான நேரங்கள் முழுக்க நானும் தேவனும் என்ற உணர்வோடு அப்பா வேறு எந்த ஒரு காரியங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி கத்தாயப்பா. நாங்கள் தேவசூதி இருக்கிறோம், நீங்கள் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த உணர்வோடு அப்பா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியாக இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். Thank you, Pastor Jacob. Hallelujah. நாங்கள் கொஞ்ச நேரம் நாங்கள் தேவனை நாங்கள் ஆராதிக்க போகிறோம், தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். வேதம் சொல்லுகிறது வானத்திலும் பூமியிலும் மேலான ஒரு நாமம் இருக்கிறது, அந்த நாமம் இயேசு கிறிஸ்து என்ற நாமம். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு சகல முழங்கால்கள் முடங்கும், சகல நாவுகள் அறிக்கையிடும் இயேசு கிறிஸ்து என்ற நாமம். ஆகவே நாங்கள் உற்சாகமாக நாங்கள் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம், தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே.
அவள் நாமம் இயேசு கிறிஸ்து, அவள் நாமம் இயேசு கிறிஸ்து, அவள் நாமம் இயேசு கிறிஸ்து, அவள் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு நாமம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. வேற நாமம் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. நாம் விடுதலை அடைவதற்கென்று, நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று, நம் காரியம் வாய்ப்பதற்கென்று எங்களுக்கு வேறொரு நாமம் இல்லை ஆண்டவரே. மனுஷருக்குள்ளே வல்லமையான நாமம் அது இயேசு கிறிஸ்து என்ற நாமம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் எரிகின்ற அக்கினிக்கும் சூளைக்கும் எங்களை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். சத்துருவின் கோட்டைகளை முறியடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். உற்சாகமாக சொல்லுவோம், நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. தூதரை அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கிறவர் தூதரை அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை
பிள்ளைகளை விடுவிக்க நீங்க வல்லவராய் இருக்கிறீங்களே ஆண்டவரே. சத்துருவின் கோட்டைகளை நிர்மூலமாக்க நீங்க வல்லவராய் இருக்கிறீங்களே ஆண்டவரே. உம்மை போல் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. உம்மோடி இருப்பது தான் ஆண்டவரே எங்கள் உள்ளத்தின் வாஞ்சை ஆண்டவரே, எங்கள் ஏக்கம் ஆண்டவரே. எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறீங்களே ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ள தேவனை உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவனை அழிவில் என்று மீட்டெடுத்தவரை உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவென்று, என் ஜீவனை அழிவென்று மீட்டவரே. என் மேய்ப்பரே, மீட்டவரே. என் மேய்ப்பரே. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மைத்தானே நாங்கள் நிறுத்தியுள்ளோம் ஆண்டவரே. எங்கள் முன்னே எங்கள் நிறுத்தியுள்ளோம் ஆண்டவரே. உம்மோடு இருப்பது தான் ஆண்டவரே எங்கள் உள்ள
உள்ளத்தின் வாஞ்சை ஆண்டவரே, எங்கள் ஏக்கம் ஆண்டவரே, சித்தம் செய்கிறது தான் எங்கள் உள்ளத்தின் வாஞ்சை ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா துதி எல்லா கணம் நாங்கள் கனத்துருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. We give you the glory and the honor and the praise, God. We worship you. Thank you, Sharina, for the wonderful time of leading us into the praise and worship. இயேசுவின் நாமத்தினால மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த 94வது கனடா ரிவைவல் ஜூம் மீட்டிங்லே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டும் கர்த்தர் கொடுத்ததான இந்த தருணத்திலே குறிப்பாக ஆங்காங்கே ஊழியர்களாக விசுவாச ஜனங்களாக இணைந்து ஜெபிப்பதற்காக கொடுத்து வருகிறதான இந்த தருணத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். 94 முறை தொடர்ந்து 94 மாதங்கள் ஏறக்குறைய தொடர்ந்து இந்த கூட்டங்கள் நடைபெறுவதற்கு கர்த்தர் வழி நடத்தி இருக்கிறார். அதற்காக கூட இருந்து ஒத்துழைக்கிற ஒரு ஊழியர்கள் குறிப்பாக தரிசனத்தை கர்த்தர் கொடுத்ததான இந்த தரிசனத்தை பெற்று அதை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிற பாஸ்டர் தயா அவர்களுக்காக அவரோடு இணைந்து செய்கிற ஊழியக்காரர்களுக்காகவும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி கர்த்தர் தாமே தொடர்ந்து வழி நடத்தட்டும். எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் சீக்கிரமாய் வழங்குவாராக. அத்திமரம் துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதுதான் ஆண்டோடைய வருகைக்கு அடையாளம் என்று சொல்லி, அதே போல அத்திமரம் கனி என்பது ஒரு ரிவைவலுக்கும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக முடிவுக்கு முன்பதாக ஒரு துளிர் விடும் அத்திமரம் ஒரு துளிர் விடுவது போல ஒரு எழுப்புதல் வரும் என்பதை நாம் விசுவாசத்தோடு எதிர்பார்த்து காத்து நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே ஒரு பிரேக் த்ரூவை உண்டு பண்ணுவாராக. ஒவ்வொரு காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கிறவர்கள் மனதிலே இதை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு 3 நிமிடங்கள் கொடுக்கப்படுகிறது. ஸோ அந்த 3 நிமிடத்திற்குள்ளே உங்களுடைய ஜெபங்களை நீங்கள் செய்ய முயற்சியுங்கள். ஸோ நமக்கு செய்தியும் உண்டு, செய்திக்கு நேரம் கொடுக்க வேண்டும். மனதில் வைத்து தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். முதல் ஜெபமாக பாஸ்டர் கிறிஸ்டி அவர்கள் இப்பொழுது நம்மை ஜெபத்திலே நடத்துவார்கள். இந்த கடைசி நாட்களில் கனடா தேசம் எங்குமுள்ள திருச்சபைகளில் ஆவியானவரின் அருள்மாறி அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாகவும் சபைகள் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடும் பரிசுத்த ஆவியானவரின் ஆறுதலோடும் பெருகும்படியாகவும் கனடா தேசத்தில் மாபெரும் எழுப்புதல் உண்டாகி உலகம் முழுவதும் பற்றி பிடிக்கும்படியாகவும் வேண்டுதல் செய்வோம். பாஸ்டர் கிறிஸ்டி will be leading us into the prayer. He will be praying for the outpouring of the Holy Spirit upon all the churches. The churches will grow with the fear of the Lord and also with the comfort of the Holy Spirit. And the revival will make a breakthrough in the Canada and touching the Canada. So that revival will start from the nation Canada and also go towards the uttermost part of the world. So especially Pastor Christy is going to pray for the revival among the churches in Canada. Amen. Amen. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வருகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த நாங்கள் வாழுகிற இந்த கனடா தேசம் ஒரு எழுப்புதலை கண்டது. ஏர்போர்ட் சர்ச்சிலே அளவில்லாமல் நீர் ஆவியானவரை ஊற்றினீர். அநேக தேசங்கள்ல இருந்து இந்த தேசத்திலே வந்து அந்த தேசங்களுக்கு ஆண்டவரை அந்த அபிஷேகத்தை கொண்டு போனார்கள். எப்படியா அசூசா ஸ்ட்ரீட்லே அமெரிக்காவிலே ஒரு எழுப்புதல் வந்ததோ அதே மாதிரி வந்ததப்பா. ஆனாலும் மீண்டும் ஆண்டவரை இந்த எழுப்புதலை செய்யும்படியாய் அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சக்கரியா 10:1 வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல் வெளிகளில் அவரவருக்கு பயிருண்டாக அவரவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். ஆமாண்டவரை, இந்த நாளும் தகப்பனே, கனடா தேசத்தில் இருக்கிற திருச்சபைகளிலே ஆவியானவருடைய அருள் மாறி அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பெந்தெக்கோஸ்து நாளிலே பெருமழை போல் ஊற்றப்பட்ட ஆவியானவர் 3000 5000 என்று ஜனங்கள் ரட்சிக்கப்பட கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ததை பார்க்கிறோம். பேதுருவினுடைய ஒரு பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் ஐயா. அப்படியாக உம்முடைய அளவில்லாத அருள் மாறி ஊற்றப்படுகிற போலிலே சபைகள் ஆண்டவரே உயிர்
உயிர்வீழ்ச்சி அடைந்து கர்த்தாவை எழுப்புதலை காண கர்த்தர் கிருபை செய்ய போறதுக்காய் சோத்திரம். ஆண்டவரே, சபைகள் ஒவ்வொன்றும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதலோடு ஆண்டவரே, சபைகள் இடங்கொள்ளாமல் பெருக வேண்டும் கர்த்தாவே. வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குல இருந்து ஆத்துமாக்களை நீர் சபையிலே கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் ஆவியானவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளையும் உமக்கு சொந்தமாக தேசங்களையும் உமக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் ஐயா. நாங்கள் வாழ கொடுத்த இந்த கனடா தேசம் ஒரு எழுப்புதலை காணட்டும், சபைகள் நிரம்பி வழியட்டும் கர்த்தாவே. ஆண்டவரை, மோல்களிலே ஆண்டவரை எந்தெந்த இடங்களெல்லாம் ஜனங்கள் கூடுகிறார்களோ அங்கு பாவத்தின் உணர்வு வரக்கூடியதாய் பரிசுத்த ஆவியானவர் கிரிகளை நடப்பித்து கர்த்தாவே. ஆண்டவரே, ஆளுகிறவர்கள் அரசியல்வாதிகள் மத்தியிலே ஒரு எழுப்புதல் வரக்கூடியதாய் சபைகள் ஒவ்வொன்றும் உயிர்மீழ்ச்சி அடைந்து சபைகளை தேடி கர்த்தாவே, தேச தலைவர்கள் வரக்கூடிய அளவுக்கு ஒரு எழுப்புதலை ஆவியானவரை கொண்டு வரும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர் கிறிஸ்டி. கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய தேசங்களிலே நம்முடைய சபைகளின் மத்தியில் ஒரு எழுப்புதலை கட்டளையிட போறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அடுத்த ஜெப குறிப்பை பாஸ்டர் ஜெபா அவர்கள் இப்பொழுது நம்மை ஜெபத்தில் நடத்துவார்கள். நெகேமியா காலத்தில் இடிக்கப்பட்ட அலங்கத்தை கட்ட எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எல்லாரும் இணைந்து ஒரு மனமாய் செயல்பட்டது போல கனடா தேசத்தில் உள்ள எல்லா திருச்சபைகளும், குறிப்பாக ஜனங்கள் தேவ ராஜ்யத்தை ஐக்கியத்தோடு கட்ட எழுப்புதலை காண தேவன் தாமே அனுகிரகம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி பாஸ்டர் ஜெபா அவர்கள் ஜெபிப்பார்கள். பாஸ்டர் ஜெபா will lead us into prayer so that in the days of Nehemiah people came in unity when they were asked to build the wall. So the same way let the churches also come together as we are really looking for the great revival in this country. It is very important that the churches should come together in prayer, in unity, to build the kingdom of the Lord. Pastor Jeba will lead us in prayer. Thank you. பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான நல்ல 94வது எழுப்புதல் ஜெபத்துக்காக உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே ஆண்டவரே, நெகேமியா காலத்துல எப்படி அலங்கம் இடிக்கப்பட்டு வாசல்கள் சுட்டரிக்கப்பட்ட வேளையில உடனடியாகவே அவனுக்குள்ள ஒரு பாரம் வந்து உட்கார்ந்து அழுது சில நாள் துக்கித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அப்படியாக தன்னோடு இணைந்து கட்டுவதற்காக ஜனங்களை அழைத்தானே. தேவனுடைய கரம் நன்மையா என்னோடு இருக்கிறது, வாருங்கள் என்று சொன்ன போது ஜனங்கள் ஐக்கியத்தோடு கைகோத்து திடனாய் எழுந்து கட்டியது போல இந்த நாட்களிலும் ஆண்டவரே, உமது சீரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட திருச்சபையை கட்டி எழுப்புகிறவர்களாக, தேவராட்சியத்தின் புத்திரராக, ஒருவருக்கொருவர் ஏக மனதுள்ளவராக, ஏக சிந்தனையுள்ளவராக, ஐக்கியத்தோடு இணைந்து தேவராட்சியத்தை கட்டக்கூடிய அந்த கிருபையை திடனை எங்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் உமது திருச்சபை மீது வைராட்சியம் உள்ள தேவன். உமது சிரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட திருச்சபை இந்த தேசத்திலே எழுப்புதலை கண்டுகொள்ள வேணும் ஆண்டவரே. முதலாக திருச்சபை மக்களிடையே திருச்சபைகளுக்கிடையே நல்ல ஒரு ஐக்கியம் பெருக வேணும், விட்டு கொடுக்க தன்மைகள் பெருக வேணும் ஆண்டவரே. அப்பா, ஐக்கியப்பட்டால் ஒழிய நாம் இந்த திருச்சபையில இப்படியாய் தேவராட்சியத்தை இந்த உலகத்துக்கு காண்பிக்க முடியாது சுவாமி. எங்களுக்கு அப்படி ஒரு அன்பின் நாவி ஊற்றெடுக்கப்பட வேணும். ஒரே ராட்சியத்துக்காகவே நாங்கள் பணி செய்கிறோம் என்ற சிந்தனை ஒவ்வொருவர் உள்ளத்துக்கும் வரும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாட்கள்ல திருச்சபை பெருகக்கூடாது, திருச்சபையில் எழுப்புதல் வரக்கூடாது. சத்துரு போடுகிற திட்டங்களை இயேசுவின் நாமத்தினாலே திருச்சபைகளை விட்டு நாங்கள் வெளியேற்றுகிறோம். ஆண்டவரை அக்கினித்தி திருச்சபையில வரட்டுக்கும். இந்த திருச்சபை தேவனுக்காக எழுப்புதலை கண்டுகொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டும். பரிசுத்த ஆவியானவரே, அந்த அன்பின் ஆவியை
திருச்சபைகளை நீர் ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, சபையில எழுப்புதல் வந்தா தேசத்துல பெரிதான ஒரு எழுப்புதலை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். ஆண்டவரே, நீங்கள் இந்த விண்ணப்பத்தை கேட்டதுக்காக உங்களுக்கு கோடான கோடி செலுத்துகிறோம். நன்றி. எல்லா கனமும் துதியும் மகிமையும் மாட்சிமையும் பெருமையும் ஒருவருக்கே, இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமென். ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர் ஜெபா. நிச்சயமாக சபைகள் கர்த்தரை இணைவதற்கு ஏதுவான ஆவியை ஊற்று போறதற்காக நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நாம் அடுத்த காரியத்திற்காக நாம் ஜெபிப்போம். சிஸ்டர் ஷாரோன் இஸ் கோயிங் டு ப்ரே ஃபார் த யூத் இன் த சர்ச், deciding their career path for God to give them clarity, wisdom by the Holy Spirit to choose the right fields to study and to glorify, even serve the Lord through their career. ஷாரோனில் ஜெபிப்பார்கள். சபையில் இருக்கிறதான வாலிப பிள்ளைகள் கர்த்தர் அவர்களை அபிஷேகத்தினாலும் ஞானத்தின் ஆவியினாலும் நிரப்பும்படியாக, தெளிந்த புத்தியை கர்த்தர் அவர்களுக்கு தரும்படியாக, தங்களுடைய வாழ்க்கையிலே தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலைகளிலே சரியான அது வேலைகளாக இருக்கட்டும், படிப்பு காரியங்களாக இருக்கட்டும், இவைகளை சரியாக எதிர்காலத்தில் தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக தேவனுக்கு மகிமை செலுத்தவும் ஊழியங்களை செய்யத்தக்கதான வாலிபர்களாய் கர்த்தர் அவர்களை எழுப்பும்படியாக சிஸ்டர் ஷாரோன் அவர்கள் ஜெபிப்பார்கள். Lord, I praise you, praise you, praise you, praise you. Thank you for this precious time, O Lord Jesus. We are gathering in this 94th revival prayer of Canada, Jesus. Lord, why we are here, O Lord, in this time, Jesus, in this critical time of the economy, O Lord. Lot of youths are facing unemployment, high unemployment rates, Jesus. Lord, we give them to your hands, Jesus. So many youths from our church can't find the jobs that they have studied for, Jesus. They're settling for a less career than what they deserve, oh Lord Jesus. But you have told, Almighty Father, you have told, oh Lord, I have the plans to prosper you, Jesus, and not for evil, oh Lord. Lord, guide all the youths in our church in the proper career path that they are supposed to be taking to glorify your kingdom and grow in your mighty name, O Lord Master. Lord, it's not just about the money or the paycheck that we are making every monthly, Jesus. It's all about building your kingdom, O Lord Master. Help them to be kingdom builders in the career that they have chosen, Jesus. Lord, in James 1:5, you have said, if any of you lacks wisdom, let him ask God, who gives generously to all without reproach, and it will be given to him, Jesus. Yes, Lord, or oh Lord Master, whether it's a complex job or like a professional career that they're building, Jesus, give them the wisdom and the knowledge that they deserve to build a career in their fields, Jesus. At the right time, Jesus. Help them find the opportunities that they need, Jesus. Lord, we might not see the paths right now for the future you have for them, Jesus. Let them be the policymakers of this country. Let them be the leaders of this country, Jesus. Lord, we want your people to be the ones who are making decisions for this country, oh Lord. Lord, we have noticed there are so many peoples, immigrants who are settling for less in this country, Jesus. They don't have all the controls, Jesus. Lord, turn the tables, Jesus. Lord, let this be the time where you pour your special anointing and knowledge and guidance upon all the immigrants, youths who are coming to the church, and in Canada who are trying to build their career, Jesus. Help them to be the ones who are the decision makers of this country and land, Jesus. Lord, also in Psalms 32:8, you said, I will instruct you and teach you in the way you should go and counsel you with my eye upon you, Jesus. May everything they do be done in excellence with the heart that serves you, Jesus. Use this in their lives to bless their family and also others in their workplace, Jesus. We commit their future into your hands. Lord, we trusting that the plans you have for them are full of hope and full of
prosperity, O Lord. Thank you for this time, Jesus. Let all the youths who have not found their jobs for their careers find their jobs quickly and help them to settle in their life. In Jesus' name I pray. Amen. ஆமென் ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். கர்த்தர் நிச்சயமா ஜெபங்களை கேட்டு வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தொடுவார் என்பதை நாம் விசுவாசத்தோடு கூட எதிர்பார்த்திருப்போம். அடுத்த ஜெப குறிப்புக்காக சிஸ்டர் செல்வி அவர்கள் நம்மை ஜெபத்திலே நடத்துவார்கள். இந்த கனடா தேசத்திற்குள் படிப்பிற்காகவோ வேலை வாய்ப்பிற்காகவோ அல்லது அகதி அந்தஸ்து கோரியோ வருபவர்கள் தங்களுடைய ஆராதனை முறைகளையும் கலாச்சாரங்களையும் பின்பற்றுவதற்குரிய வழிமுறைகள் அரசாங்கத்தினாலேயே உற்சாகப்படுத்தப்படுகின்றபடியினால் இப்படிப்பட்ட மக்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக சுவிசேஷத்தை எதிர்ப்பவர்களாகவே காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே சுவிசேஷம் ஊடுருவி சென்று இவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக நாம் செபிப்போம். சிஸ்டர் செல்வி is going to pray for those immigrants, especially they are coming to this country for education purpose or with the work permit, even with the purpose of applying for asylum. So we will pray, she is going to pray that God will touch them, God will open their hearts so that after coming here they would not compromise with this culture or with what is going here, but God may touch their heart, open the inner hearts to understand the gospel of the Lord. So Sister Sylvie is going to pray for these things. அப்பா பிதாவே, ஹரமரட்சகரே, ஆவியானவரே, தகப்பனே, கிருபையிலும் இரக்கங்களும் ஐஸ்வரமுள்ள கத்தாவே, இந்த வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். 94வது கனடா ரிவைவில் வந்து நிற்கிறோம் தகப்பனே. அப்பா அப்பா நாங்கள் ஒருமனப்பட்டு ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு பதிலொன்று விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம். அப்பா எங்கள் தேசத்திலே ஆண்டவரே புதிதாக ஆண்டவரே வந்திருக்கிறவர்கள் வருகிறவர்கள் ஆண்டவரே தகப்பனே படிப்பதற்காகவோ ஆண்டவரே வேலை வாய்ப்புகளுக்காகவோ ஆண்டவரே அகதி அந்தஸ்து கோரி இருக்கிறவர்கள் ஆண்டவரை இருக்க போறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை உம்முடைய கரங்களுக்கு ஒப்புவிக்கிறோம். ஆவியானவர் நீங்க அவர்களோடு இடப்படுங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரை பல்லின கலாச்சாரங்கள் பல்லின தெய்வங்கள் என்று சொல்லி தங்கட வழிபாட்டு முறைகளை ஆண்டவரை இங்கு புகுத்தாதபடி தகப்பனே. அப்பா இவன் எங்களுடைய கவர்மெண்ட் கூட இதற்கு ஆண்டவரை ஒத்துழைப்பு கொடுக்காதபடி அப்பா உண்மை ஆண்டவரை அறியட்டும். அப்பா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னையெல்லாம் வேற தெய்வம் இல்லைன்னு சொன்ன தேவாதி தேவனப்பா, ராஜாதி ராஜனப்பா, உண்மை காணத்தக்கதாகப்பா மனக்கண்கள் திறக்கப்படட்டும் தகப்பனே. அப்பா உண்மை பற்றி அறிவிக்கிற ஜனங்கள் இந்த தேசத்திலே பெருகி இப்படியானவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கத்தக்கதாக சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன பிரகாரமாக ஆவியானவரை இவர்களோடு நீங்க இடப்படுங்கப்பா. நீங்க சொன்னீங்களப்பா என்னை இல்லாமல் வேற தேவனை நமஸ்கரிக்க வேண்டாம் என்று சொன்ன தேவாதி தேவன் ஆண்டவரே பல்லின தெய்வங்களை வணங்காதபடியப்பா ஜீவனுள்ள தேவன் நீங்க தகப்பனே. ஆண்டவரே ஜீவனுள்ளோர் நேற்றும் இன்றும் என்றும் வாக்கு மாறாத தெய்வம், என்றும் ஜீவிக்கிற தெய்வம் என்பதை அவர்கள் வாழ்க்கையில காணத்தக்கதாக ஆண்டவரே ஞான கண்கள் திறக்கப்படட்டும், மெய் ஞானத்தை நீங்க ஊட்டுங்கப்பா. கல்லான இருதயங்கள் உடைக்கப்படட்டும் தகப்பனே. அப்பா உண்மை தெய்வமாய் கொண்டால் மாத்திரம் தானப்பா ஆண்டவரே இந்த தேசங்களே ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவரே உண்மை தெய்வமாய் கொண்டுராத ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே தகப்பனே உண்மை கண்டு கொள்ளட்டும். உண்மை தெரிந்து கொண்ட பிள்ளைகள் பாக்கியவான்கள் என்று சொன்ன பிரகாரமாக தேவனே இவர்கள் உண்மை காணட்டும். அப்பா ஆண்டவரே தகப்பனே அந்நிய தெய்வங்களை வணங்காதபடி அப்பா நீங்க சொன்னீங்க உங்களுடைய மகிமையை அந்நிய தெய்வங்களுக்கு கொட்டுக்க மாட்டேன், அந்நியர்களுக்கு கொட்டுக்க மாட்டேன்னு சொன்ன தேவாதி தேவனப்பா. ஆவியானவரே இவர்கள் உம்பக்கமாக மாற்றப்படட்டும் அப்பா. ஆண்டவரே தகப்பனே எங்கோ இருந்த எங்களை நீங்க தேடி வந்தீங்களப்பா, மீட்டு கொண்டீங்களப்பா ஆண்டவரே தகப்பனே. அதே பிரகாரமாக இவர்களும் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே தங்களுடைய இஷ்டமான தெய்வங்களையும் ஆண்டவரே இஷ்டமான கலாச்சாரங்களையும் ஆண்டவரே இந்த தேசத்துக்குள் பூத்தாதபடி அப்பா அப்பா தகப்பனே இவர்களுக்காக மனம் இறங்குகிறோம் அப்பா. நீங்க கண்டு கொள்ளுங்க, நீங்க மீட்டு கொள்ளுங்க தகப்பனே. உண்மை அறிந்த ஜனங்கள் நாங்கள் தகப்பனே குந்தி இருக்காதபடி அப்பா வைராக்கியமான விசுவாசத்தோடு இவர்களுக்கு சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்கத்தக்கதாக அறிந்த பிள்ளைகளை எழுப்புங்க தகப்பனே, எழுப்புங்கப்பா ஆண்டவர். இந்த தேசம் ஒரு கிறிஸ்தவ தேசமாக மாற்றப்படட்டும் அப்பா. இந்த தேசத்திலே உம்முடைய ஜியக்கொடி பறக்கட்டும், ஜியத்தொனி ஜொலிக்கட்டும் அப்பா ஆண்டவரே. அந்நிய தெய்வங்கள் எல்லாம் ஆண்டவரே தகப்பனே புற மதத்தார் எல்லாம் உண்மை கண்டுகொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. கண்கள் குருடா இருக்காதபடி அப்பா, இருதயங்கள் எல்லாம் உடைக்கப்படட்டும் அப்பா. ஜீவன் உள்ள உம்மை நோக்கி பார்த்தால் மாத்திரமே இவர்கள் பிரகாசம் அடைவார்கள் என்பதை கண்டுகொள்ள ஆண்டவர் இரட்சகராகிய உம்மை நோக்கி பார்த்தால் மட்டுமே எங்களுக்கு விடுதலை
உண்டு என்பதை அவர்களை உணர்ந்து கொள்ளத்தக்கதாகப்பா ஆண்டவரே தகப்பனே, புதிதாய் வந்திருக்கிற வரப்போகிற ஒவ்வொரு நம்முடைய கரங்களுக்குள்ள ஒப்புவிக்கிறோம். தேவ ஞானத்தினால் அவர்களை நிரப்புங்க தகப்பனே. அப்பா தகப்பனே, உண்மை தொழுது கொண்டால் மாத்திரம்தான் இந்த தேசத்திலே விடுதலை, இந்த தேசத்திலே சமாதானம், சந்தோஷம் வரும் என்பதை அவர்கள் காணத்தக்கதாக இருதய கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நீங்க சொன்னீங்க, பூமியில 20 3 என் நாமத்தை நிமித்தம் கூடி ஜபிக்கின்ற போது அந்த ஜபம் ஏறெடுக்கப்படும் என்ற பிரகாரமாக ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு ஆண்டவரே விடுதலை, எழுப்புதல் தீ பரவட்டும் தகப்பனே. இந்த தேசத்திலே அதி சீக்கிரமா இந்த தேசத்திலே இருக்கிற அனைவருடைய நாவுகளும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரையெல்லாம் வேற தெய்வம் இல்லை என்று சொல்லத்தக்க வேண்டுமாக நீங்க அற்புதங்களை நடத்த போற கிருபைக்காக நன்றி அப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்ட கிருபைக்காக நன்றி. அது சீக்கிரமா பதில் கிடைத்து விட நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். தேங்க்யூ செல்வி சிஸ்டர். உங்களுடைய ஜெபத்திற்காக கர்த்தர் நிச்சயமாய் கேட்டு இந்த இமிகிரண்ட்ஸ் மத்தியிலே கர்த்தர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. அடுத்த ஜெப குறிப்பை பாஸ்டர் தனபால் அவர்கள் நடத்துவார்கள். கனடா தேசத்தின் பொருளாதாரம் கட்டி எழுப்பும்படியாகவும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும்படியாகவும், வேலையில்லாத நிலைகள் முற்றிலும் நீங்கும்படியாகவும், தொழில் வளங்கள் பெருகும்படியாகவும், தேசத்தை ஆளும் தலைவர்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்து தேவன் அவர்களை வழிநடத்தும்படியாகவும் விண்ணப்பம் செய்வோம். We are going through a very tough moment, especially in Canada and all over the world. The increase of the economic, especially the war has affected a lot. Everywhere we see people are losing their job, increase of all the things, and the people are struggling. People are dying even from hunger in there are certain places. So Pastor Dhanapal will pray for this with much burden, that God would pour out His Spirit and God will intervene. The God of all the resources may, bless this country with the financial situation, with all the jobs the people are looking for. So the leaders also may find a good plan about, for the infrastructure or building a new business, and will come up with a good business. So Pastor Dhanapal is going to pray for these things. Thank you, Pastor. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளையிலும் எங்கள் மத்தியில் இருக்கிறவராக இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடைய என்று சொல்லியிருக்கிறாங்க ஆண்டவரே. அதனுடைய ஆண்டவரே தேவரப்பா, நிறைவானவர்கள் வருகிற பொழுது குறைவானவர்கள் உங்களை விட்டு போய்விடும்னு சொன்ன வார்த்தையின்படி ஐயா, அந்த தேசம் ஒரு மறுமலர்ச்சியை காணத்தக்கதான கிருபையை ஊற்றும்படியாகவும் சமூகத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இந்த பொருளாதாரத்திலே வந்திருக்க தடைகளை தகர்த்து தேவரீர் புதிய வாசல்களை திறந்து தரும்படியாகவும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மை விட்டு தேவரப்பா விலகிய தேவரப்பா ஜனங்களை பார்க்கிறோம், தேசத்தின் ராஜாக்களை பார்க்கிறோம், குடிமக்களை பார்க்கிறோம். ஒரு காலத்தில் ஆண்டவரை வேதாகமத்தை முன்வைத்து பார்லிமெண்ட் கூடியதை பார்க்கிறோம் ஆண்டவரை. இன்றைக்கெல்லாம் இவர்கள் மூடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அப்பா. தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அநேக ஜனங்கள் வேலை வாய்ப்பின்மையானாலே தேவர் தத்தளிக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, மனம் இறங்கும்படியாக என் இயேசுவே உம்மை சார்ந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உங்கள் நாமத்தினால் இதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். உங்கள் நாமத்தினால் இதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக நான் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த வாக்கு தத்தங்களின்படி தேவனே ஐயா, அந்த தேசத்தை தேவரப்பா காட்டி எழுப்ப எங்களுக்கு ஒத்தாசை தந்திருக்கிறீர்கள். நாங்கள் எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறபடியாக அவங்க கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபங்களுக்கு நீங்கள் ஆமென்றும் ஆமென் பதில் தருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளங்கள் எல்லாம் தண்ணீர்னாலே நிரப்பப்படும் என்று சொல்லியிருக்கிற ராஜா. முன்மாறி பின்மாறியை தந்தருளும்படியாக என் இயேசுவை உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொழில் வளங்கள் பெருகட்டும் ஆண்டவரே, வேலை வாய்ப்புகள் பெருகட்டும் ஆண்டவரே. ஐயா, சாலமோன் காலத்தில் இருந்த மறுமலர்ச்சி ஐயா மீண்டுமாக இசைக்கிய ராஜாவின் காலத்திலே வந்தது போல ஆண்டவரே, அந்த செழிப்பை நாங்கள் காணத்தக்கதான கிருபையை ஊற்றும்படியாக சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இதற்கு தடையா இருக்கிற இருளின் ஆதிக்கங்கள் ஆண்டவரே, அந்த காலத்தில் இருள் ராஜா தேசத்தின் அதிபதிகளின் சிந்தனையில் இருந்து விலகவும், தேசத்தின் குடிமக்கள் சிந்தனையிலிருந்து விலகவும் ஆண்டவரை உம்மை சார்ந்து நிற்கத்தக்கதான கிருபையை ஊற்றும்படியாக தேவரை உம்மை சமுதிரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவரின் இந்த அற்புதங்களை செய்கிற தேவக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்துமாக தேவ ஆவியானவரை தொழில் ஸ்தாபனங்கள் தேவரப்பா, ஜனங்களை தேவரப்பா, அநேக ஜனங்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கத்தக்கதான வழிகளை நீங்கள் திறந்திருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். அது மட்டும் அல்லாமல் ஆண்டவரே
ஆளுநர்களுக்கு அனந்த ஞானத்தை கொடுக்க முடியாமல் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஞானத்தில் குறைவுள்ள என்னிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் சொன்ன வார்த்தையின்படி அன்றைக்கு சாலமோனு கொடுக்கப்பட்ட ஞானம் ஆண்டவர் இன்றைக்கு தேவரப்பா இவர்களுக்கு விளங்கத்தக்கதாக உம்மை குறித்த ஒரு பயத்தை கட்டள முடியாமல் சாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரே, இந்த அற்புதங்களை செய்கிற தேவக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்துமாக தேவரே ரப்பா ஒரு அறுவடையை காணத்தக்கதாக, தேசத்திலே செழிப்பை காணத்தக்கதாக ஆண்டவரே, தொழில் வளம் பெருகத்தக்கதான கிருபை ஊற்றும்படியாக உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவரே, காரியங்களை வாய்க்க பண்ணும், உமது நாமம் மட்டும் மகிமைப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர் தனபால். நிச்சயமாக கர்த்தர் தாமே உலகத்தையும் சகலவற்றையும் உண்டாக்கின தேவன். அவரே Yes. படைப்பு, அவர்தான் சிருஷ்டிகள். அவரால் இல்லாதில் இருக்கிறதை போல் அழைக்கிற தேவன். ஆந்திரத்தில் அவாந்திர வழியிலே தேவன் தண்ணீர்களை நீரூற்றுகளை உண்டாக்கத்தக்க வல்லமையுடைய தேவனால் மாத்திரமே இப்பொழுது சூழ்நிலை மாற்ற முடியும். கர்த்தர் ஜெபங்களை கேட்டு இந்த தேசத்தை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த ஜெப குறிப்புக்கு போவதற்கு முன்பதாக பாஸ்டர் சபேசன் அவர்கள் ஒரு அறிவிப்பை கொண்டு வருவார்கள் நமக்கு முன்பதாக. ஸோ அதற்கு பிற்பதாக தொடர்ந்து அடுத்த காரியத்திற்காக ஜெபிப்போம். பாஸ்டர் சபேசன் ஃப்ரம் ஜாஃப்னா. தொண்ணூற்றி நான்காவது கனடா எழுப்புதல் ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்கும் போதகர் மற்றும் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதகர்கள் மற்றும் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அருமையான அன்பின் வாழ்த்துக்களை இந்த கால நேரத்தில் நான் கொண்டு வருகிறேன். எதிர்வருகிறதான 25ஆம் தேதி, வருகின்ற மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு இலங்கை தேசத்தின் எழுப்புதலுக்காக வடமராட்சி மற்றும் திருச்சபைகள் மற்றும் போதர்களாகிய நாங்கள் இணைந்து நடாத்த போகும் அந்த எழுப்புதல் ஜெபத்துக்கு உங்களை நாங்கள் அழைக்கின்றோம். விசேஷமாக இலங்கை தேசத்திலே தேவண்ட நாமம் மகிமைப்படவும், தேவராட்சியம் கட்டப்படவும், கிரிய செய்கிற அந்தகார லோகாதிபதியுடைய கிரியைகளை அழித்து தேசத்தில் ஒரு சேமத்தையும் தேசத்தில் ஒரு விடுதலையும் உண்டாக்கும்படியாக அந்த நாளிலே நாங்கள் ஒரு மனமாக செயலியூடாக நாங்கள் இணைந்து செபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். அன்பு போதர்கள், அன்பு தேவ பிள்ளைகள் யாவரும் நீங்கள் அந்த நாளிலே இணைந்து கொள்ளுங்கள். நம்முடைய இலங்கை தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். திறப்பிலே நின்று தேவன் நம்முடைய தேசத்திலே நிச்சயம் ஒரு சேமத்தை கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வார்த்தை இப்படியாக சொல்றது: நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுறது. அப்படி அல்லாமல் இன்றைக்கு நானும் நீங்களும் ஒருவனாய் தேவ சமூகத்திலே அந்த நாளிலே 25ஆம் தேதியிலே ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். தேசத்தில் ஒரு சேமம் வரப்போகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுக்கு அறிமுகமான அன்பு தேவ பிள்ளைகளுக்கு அந்த நாளை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். அந்த நாளிலே நீங்கள் நினைவுபடுத்துங்கள். எல்லோரும் சேர்ந்து ஒரு கூடைக்குள்ளாக இருந்து நம்முடைய இலங்கை தேசத்துக்காக நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கும்படி அன்பாய் நான் உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன். எல்லோரும் தேவண்ட ஆவியை பெற்று நாங்கள் தேவண்ட சமூகத்தில் நாங்கள் நின்று ஒரு மனமாக அந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்க போகிறோம். வருகின்ற மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை மாலை இலங்கை நேரம் 6:30 மணிக்கு நாங்கள் எல்லோரும் ஒரு குடைக்கு கீழ் வந்து ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்க போன்றோம். தேசத்துல தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அன்பு தேவ மனுஷர்களே, அன்பு தேவ பிள்ளைகளே, மறுபடியும் நான் ஞாபகம் ஊட்டுகின்றேன். வருகின்ற மாசம் 25ஆம் தேதி சனிக்கிழமை இலங்கை நேரம் 6:30 மணிக்கு ஆயத்தமாகும். நீங்க யாவரும் வாருங்கள், ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். தேசத்திலே தேவன் பெரிய ஒரு சேமத்தை கொடுப்பார். யாவரையும் கர்த்தர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். அடுத்த ஜெப குறிப்புக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். தாமதம் இல்லாமல் பிரதர் லக்ஷ்மன் அவர்கள் இந்த ஜெப குறிப்பை செய்வார்கள். He is going to pray that God should pour out His Spirit without measure among the saved youths everywhere in Canada, that they do not conform to the pattern of the world and to live a life of testimony, and those who went far away from Lord, so they would also return to the Lord. So brother லக்ஷ்மன் அவர்கள் ஜெபிப்பார்கள். வாலிப பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தர் தாமே அளவில்லாத ஆத்மா ஆவியை ஊற்றுவாராக. அது மாத்திரமல்ல, எந்த விதத்திலும் அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரிவித்து விடாதபடி இருக்க தன்னுடைய வாழ்க்கை முற்றிலும் தேவனுக்கு அர்ப்பணித்தவர்களாய், தேவனுடைய சித்தத்தை புரிந்தவர்களாய், அறிந்தவர்களாய் வாழவும், சாட்சியர்களாய் வாழவும், குறிப்பாக தேவனை விட்டு விலகி இருக்கிற தூரம் போயிருக்கிற கர்த்தர் தாமே அவருக்கு நேராய் திருப்பும்படியாகவும் பிரதர் லக்ஷ்மன் he is going to pray.
Thank you, Lord. Thank you, Lord God, Jesus, Lord. We're gathered here, Lord, and we thank you for this wonderful opportunity to send these prayers out to you, Lord, Master, Lord, and you listen to them. We thank you, Master, Lord. We are here in your presence, O Master God, and we bow down to your feet at the foot of the cross, Lord. Lord, we pray, Master God, because we know that you are the creator of this world, O Master God. Nothing above the sky nor beneath the ground, Lord God, Jesus, is greater than you, Lord God. And every single word that you've uttered, God, is proof, God, from the Bible, O Master Jesus. Lord, we know this because your love surrounds this nation, God, from coast to coast to coast, O Master Lord, and especially towards the saved youths, O Master God, that you so cherish, O Master Lord. Lord, we pray, God, that you may pour your Holy Spirit, O Master God, that you may fill these young youths, Master, with your presence and your glory and your power, O Master Lord. Lord, this world can be unforgiven, O Master Lord. There is sin and there is temptation and deceit and deception all around them, O Master Lord. At every turn, O Master, they're facing multiple decisions in their lives, O Master God, and we pray that you may be with them, O Master, that you provide a dome of protection around each and every one of those youths, O Master God, Lord. Lord, I pray, Master God, that no matter where they go, O Master Lord, that they be a living testimony, O Lord, Master God, be it at their workplace, their family, God, in school or university, wherever they may be, Lord God, that when others look at them, O Master God, that they may see the image of you, Christ, Lord, Master. Lord, I pray, God, that no matter where they face or where they go, O Master, Lord God, with the decisions that they have to face, Lord God, that they have the courage, Lord, Master, to say yes to righteousness and no to sin, O Master, Lord God. Lord, I pray, Master, Lord Jesus, especially for the youths that have gone astray, Lord God, the unsaved youths, Lord, that are far away from you, Lord, that had a relationship with you, but then for some reason are now living outside of your will, O Master, Lord. Lord, I pray, God, that you may open their eyes, O Master, Lord. Lord, did you not leave the 99, O Master, to go in search for that one lost sheep, O Master? And did you not rejoice when you found that sheep, O Master, Lord? Lord, we pray, Master, Lord God, that you may fortify that relationship, O Master, Lord God. Lord, you who call each and every one of those lost souls who were once saved, God, to renew that relationship, O Lord, just like a broken pot where you remake it anew, Lord, without any blemish, O Master, that you make it new, O Master, Lord, in a higher and better state than what it previously was, O Master, Lord. Lord, we pray, Master God, that you call them back, O Master, that you call them back to your will, back to your presence, O Lord Jesus. Lord God, we pray, Master, Lord God, that you may bring a great revival, O Master, that you may lift a new generation of youths, O Master, Lord, a new generation of youths that will fear you, O Master, and that will lead this nation, Lord, into the next level, Lord, Master Jesus. Lord, we pray and we thank you, Lord God, for every single aspect of your blessings, O Master, among these youths, for keeping them close, Lord, Master, Lord. And I thank you for each and every person, Lord God, as part of this prayer group, this 94th prayer group, O Master, Lord, that we are sending these prayers out to you, Lord Jesus. In your name I pray, Jesus. Amen. 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 Thank you, Lakshman, for the passionate prayer. இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நிச்சயமாக வாலிப பிள்ளைகள் மத்தியிலே அளவில்லாத ஆவியான அனுகிரகத்தை உற்று செய்வாராக. அடுத்த ஜெப குறிப்பை சிஸ்டர் ஜெயா அவர்கள் செய்வார்கள். கனடா தேசம் எங்கும் பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காக ஒன்று சேரும்படியாகவும் பெற்றோரை விட்டு தூரமாய் வாழ்கிற பிள்ளைகளை கர்த்தர் குடும்பத்தோடு சேர்க்கும்படியாகவும் அந்த பிரிவினை ஆவிகளுக்கு எதிராக சிஸ்டர் ஜெபிப்பார்கள். விசுவாச குடும்பங்களில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். விசுவாச குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாதிருக்கிற குடும்ப அங்கத்தினர்களும் ரட்சிக்கப்படும்படியாகவும் ஜெபிக்கப் போகிறார்கள். சிஸ்டர் ஜெயா is going to pray for especially those families, husband and wife, they living a separated life, and God would bring them together, and she will be praying for the children also who are living also from their home, out of their home, far away from their parents, that God would bring them together. In the same way, she's going to pray for the spirit that is working to bring divisions among the families, and we'll pray for those children who have not been yet saved, and she's going to pray for the members in the family also. God would touch them, and the parents also to live a exemplary life before the children. Sister Jaya. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கொடுக்கப்பட்ட இந்த விண்ணப்பத்துக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்ற ஏற்ற துணியை உண்டாக்கி குடும்பத்தை உண்டாக்கின தகப்பனே,
இந்த நாளிலும் ஐயா இந்த தேசத்தில் உள்ள குடும்பங்கள்ல கத்தாவே அப்பா காணப்படுகிறதான பிரிவினைகள் நீக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள் சொன்ன பிரகாரம் இணைக்கப்பட்ட உம்மாலே இணைக்கப்பட்ட குடும்பங்கள் இணைந்து வாழ, அதற்கு எதிரடியாக வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பங்கள் துயரங்கள் மத்தியில தேவரீர் ஐயா சரியான ஆலோசனையை கொடுத்து அப்பா அந்த குடும்பங்கள் சேர்ந்து வாழும்படியாக நாங்கள் ஒருமனப்பட்டாங்க ஜெபிக்கிறோம். கிறிஸ்து சபையை நேசித்து போஷித்து காப்பாற்றுகிறது போல கணவன் தன் மனைவியை நேசித்து போஷித்து காப்பாற்றவும், சபை கிறிஸ்துவ கீழ்ப்படுகிறது போல ஐயா மனைவியும் கணவனை கீழ்ப்படிந்து இந்த பூமியிலே ராஜா உம்முடைய பிரமாணத்தின்படி குடும்பங்கள் கட்டப்பட, குடும்பங்கள் வாழ்வடைய நாங்கள் ஜெபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அதே போல கத்தாவே அப்பா குடும்பங்கள்ல விட்டு பிரிந்து போயிருக்கிற பிள்ளைகள் ஐயா பெற்றாரிடத்துல வரத்தக்கதாக சங்கீதம் 128 நாங்கள் வாசிக்கிற பிரகாரம் உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கண்ணுகளை போலிருப்பான்ற வார்த்தையின்படி பிள்ளைகள் தகப்பன் தாயிட ஐயா பந்தியில இருக்கத்தக்கதாக அந்த ஒரு மனதை நாங்கள் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கேட்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல உம்முடைய ஆவியானவராலே ஆகுமோன்னு சில பிரகாரம் ஐயா குடும்பங்களுக்குள்ள அந்த அன்பு ஐக்கியத்தை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கேட்கிறோம், இயேசுவின் நாமத்தினாலே அப்பா உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அதே போல குடும்பங்களை ரட்சிக்கப்படாத குடும்ப அங்கத்தினருக்காக நாங்கள் ஒருமனப்படுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார் என்ற வார்த்தையின்படி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத குடும்ப அங்கத்தினர் இந்த நாட்டில் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவருடைய மனக்கண்களை குருடாக்கி குருட்டாட்டத்தின் ஆவி சுவிசேஷத்தின் அறிவாகி ஒளியை காணக்கூடாதபடிக்கு மனக்கண்களை குருடாக்கிற குருட்டாட்டத்தின் ஆவி அந்த ஜன குடும்ப அங்கத்தினரு வெளியேறும்படி நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். எங்களுடைய குடும்ப இரட்சிக்கப்படாத குடும்ப அங்கத்தினுடைய வாழ்க்கை பாதையிலே எங்களுடைய வேலையாட்களை அனுப்புவீராக. ஜோஷுவா சொன்னது போல நானும் என்னுடைய வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று குடும்பம் குடும்பமாய் உம்மை சேவிக்க இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஐயா பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் சாட்சியுள்ள வாழ்வு வாழ பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுறோம். உம்முடைய வல்ல கருத்துக்குள் ஐயா இந்த தேசத்தில் ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் அதிசயம் ஐயா பூலோகத்திலும் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கு நாமகாரணராகி கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி இந்த விண்ணப்பங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர் ஜெயா. நிச்சயமா ஜெபத்தை கேட்டு குடும்பங்களிலே கர்த்தர் ஒரு எழுப்புதலை கட்டளையிட போறதற்காக நன்றி செலுத்தி இறுதி ஜெப குறிப்பாக பாஸ்டர் ஜார்ஜ் அவர்கள் இப்பொழுது நடத்துவார்கள். கனடா தேசம் எங்குமுள்ள திருச்சபைகளில் உள்ள விசுவாசிகளின் இதயத்தை தேவன் ஆத்ம பாரத்தால் நிரப்பும்படியாகவும் தொலைந்து போனவர்களின் ரட்சிப்புக்கான அவசர தேவையை உணர்ந்தவர்களாய் சுவிசேஷ பணியை மேற்கொள்ள தேவன் ஊழியர்களையும் விசுவாச மக்களையும் எழுப்பும்படியாகவும் விண்ணப்பம் செய்வோம். So Pastor Jar is going to pray for the churches, the people in the churches also filled with the burden for the souls, so that it not only that we pray, we go out with the word, that they're taking the gospel to reach the unreached people. So it's very important that as Jesus was also asking to pray, that would master send the laborers to the field, to the harvest. So Pastor George, he is going to pray for these things. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே இந்த வேளையிலும் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த பிதாவே இந்த வேளையிலும் இம்மட்டும் எங்களை நடத்தி ஆண்டவரே யார் ஒருவர் எங்களுக்காக ஜெபித்து எங்களுக்காக உமது அன்பை சொன்னதால இந்த வேளையிலும் உம்முடைய புத்திர சுவிகாரம் உம்மை அப்பாண்டு கூப்பிடுகிற இந்த சிலாக்கியம் எங்களுக்கு கிடைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த பிதாவே இந்த வேளையிலும் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த சுவிசேஷத்தை குறித்து எங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரே குறைவுகளை தேவரீர் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே தேவரீர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தெய்வமாயிருக்கிறவர், நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இந்த சுவிசேஷ ஊழியத்தை ஆண்டவரே தேவரீர் நாங்கள் அலட்சியப்படுத்தி இருப்போமானால் ஆண்டவரே தேவரீர் இந்த வேளையிலும் தயவாக மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வேளையிலும் எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும் ஆண்டவரே போதகர்களுக்காகவும் இந்த கனடா தேசம் பூராக இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே சபைகளுக்காக விசுவாச குடும்பங்களுக்காக சபை போதகர்களுக்காக இந்த வேளையில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. மறுபடியும் ஆண்டவரே உமது பிரதான கட்டளையாகிய ஆண்டவரே அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து செயல்படத்தக்கதாக இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிற மக்களை ஆண்டவரே உமது அன்பின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரத்தக்கதான ஆண்டவரே அந்த சத்தியத்தை அறிவிக்கத்தக்கதாக ஆண்டவரே அந்த கண்களை முதல் எங்களுக்கு திறக்கும்படியாக
எங்களுக்குள்ள இந்த வாரத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளுக்குள்ளேயும் கர்த்தாவே உமது வல்லமையுள்ள அன்பை சொல்லத்தக்கதான ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த அன்பை கொடுக்கத்தக்கதான கிருபையை கொடுப்பீராக. எவ்வளோ நற்கிரியைகள், எவ்வளோ ஆண்டவரே தேவரீர் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே சுவிசேஷத்தை விட்டுட்டு இந்த காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சபைகளுக்குள்ளே நற்கிரியைகளோடு சேர்த்து உமது அன்பை சொல்லத்தக்கதாக பிரதானமான இந்த காரியத்தை செய்யத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் நம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். கனடா தேசத்தில் உள்ள ஒவ்வொரு சபைகளையும், தொலைந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் மறுபடி நினைத்து கொள்ளத்தக்கதான ஆண்டவரே அந்த கிருபையை தருவீராக. இந்த வருடத்துக்குள்ள ஒரு ஆத்மாவாவது ஒவ்வொரு விசுவாசியும் தேவ சமூகத்திலே கொண்டு வரத்தக்கதாக ஆண்டவரே இந்த வேளையிலும் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர் ஜார்ஜ். கர்த்தர் நிச்சயமாகவே சபை எழுந்து புறப்படட்டும், புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சொல்லும் சீஷர்களாக கர்த்தர் தாமே உருவாக்குவாராக. இப்பொழுது தேவ செய்தியை கொண்டு வருகிற தேவ செய்தியாளரை போதகரை பாஸ்டர் யோகா தாமஸ் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்துவார்கள். இப்போதா தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எங்களை உரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே தேவ செய்தியை கொண்டு வருகிற அருமை போதகர் பாஸ்டர் சாம் அமுதன் மட்டக்களப்பிலிருந்து இந்த செய்தியை கொண்டு வருகிறார். அவரை அறிமுகம் செய்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவரை கிட்டத்தட்ட எனக்கு 23 வருடங்களாக தெரியும். அவரை சந்தித்தது இலங்கையில் அல்ல, கனடா தேசத்திலே சந்தித்தேன். அவர் வேண்டுமா இருந்தால் கனடா தேசத்திலோ அல்லது ஜெர்மன் தேசத்திலோ அவர் ஊழியம் செய்திருக்கலாம். ஆனால் அவருடைய பாரமெல்லாம் இலங்கை தேசத்துக்காக, சுருக்கமாக சொன்னால் அதற்காக அவர் மீண்டும் இலங்கை தேசத்துக்கு போய் அங்கு சபையை நிறுவி அங்கு ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர், ஜெப வீடு என்ற ஒரு ஆலயத்தை நடத்தி வருகிறார். அதிலே பல பேர் ஆசீர்வாதம் பெற்று அந்த தேசத்திலே தான் பிறந்த இடத்திலே அங்கு ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். அவர்களை கண்டு ஒரு காரியம் என்னவென்றால், மிகவும் பாரமுள்ள, தரிசனமுள்ள, ஜெபத்திலே வாஞ்சையுள்ள ஒரு தேவ மனுஷன், தொடர்ந்து ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அவர் எங்கள் மத்தியில் இருப்பதற்கு நான் சந்தோஷப்படுகிறேன். தேவ செய்தியின் மூலமாக நிச்சயம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இடைப்படுவார். ஒவ்வொரு சாம் அமுதன் அவரை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளை தேவ செய்தியை கொடுக்கும்படியா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே 94வது கனடா ரிவைவல், கனடா ரிவைவல் 94th இந்த ஜெபத்திலே பங்குபடுகிற ஒவ்வொரு ஊழியர்களை, தேவ பிள்ளைகளை ஒவ்வொருவரை நான் உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து நான் வாழ்த்துகிறேன். நான் இலங்கை தேசத்தில் இருந்து, மட்டக்களப்பில் இருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த ஜெபத்தை 94வது ஜெபத்தை இடைவிடாமல் தொடர்ச்சியாய் செய்து வருகிற பாஸ்டர் தயாவை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களை இந்த ஜெபத்தின் ஆரம்பத்திலே ஜெபித்த பாஸ்டர் யோகா உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த பாஸ்டர் தயாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த வேளையிலே நான் எழுப்புதலை குறித்து பேசும்படியாய் கேட்கப்பட்டேன். எழுப்புதலை குறித்து பேசும்படியாய் நான் கேட்கப்பட்டேன். இந்த நாட்களிலே எழுப்புதலுக்கான ஜெபம் அநேக இடங்களிலே நடைபெறுகிறது. திடீரென்று காளான் மழையை கண்ட நேரத்தில் காளான் முளைத்த மாதிரி அநேக இடங்களிலே எழுப்புதலுக்கான ஜெபத்தை நாங்கள் காண்கிறோம். ஒரு வகையிலே தேவன் ஒரு காரியத்தை பரலோகத்திலே செய்ய ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டால் ஆவியானவர் சபைகளுக்குள்ளே அதை வெளிப்படுத்துகிறார். ஊழியர்களுக்குள்ளே, சபைகளுக்குள்ளே அந்த எழுப்புதலை குறித்து அவர் வெளிப்படுத்துறது மாத்திரமல்ல, அதற்காக ஜெபிக்க தூண்டுகிறார். என்றும் இல்லாத அளவு எழுப்புதலின் மேல் ஒரு தாகம், ஒரு ஜெபம், அதற்கான ஜெப கூடுகளை நாங்கள் எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். காரணம், தேவன் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அதில் தேவன் ஒரு காரியத்தை செய்ய போகிறபடினால் அதை தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியார் மூலமாய் அவர் எங்களுக்குள்ளே அதை வெளிப்படுத்துகிறார். பாருங்க, எலியா அங்க 3.5 வருஷம் மழை இல்லை. இப்ப மழை பெய்வதற்காக அவன் ஜெபிக்க போறான். அவன் ஜெபிக்க முன்பாக சொல்லுகிறான், ஆகாப் ராஜாவே, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல 41ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. ஆகாப் ராஜாவே, அவன் சொல்லுகிறான், இரைச்சலின் மழையினுடைய சத்தம் எனக்கு கேட்கிறதே. என்ன சொல்லுகிறான்? மழையினுடைய இரைச்சல் எனக்கு கேட்கிறது. அப்ப ஆவியில் ஒரு வெளிப்பாடு வருகிறது. பரலோகத்துல இருந்து
பெரிய மழை பெய்கிற செய்தி அங்கே எலியாவுக்கு வருகிறது. ஆவியானவர் ஆங்காங்கே தேவ பிள்ளைகளை தட்டி எழுப்புகிறார். ஜெபம், இது எழுப்புதலின் காலம், பின்மாறி காலம். தேவன் பின்மாறி காலத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதனால பின்மாரியின் மழையை தேவன் ஊற்ற போகிறார். பரலோகம் இஸ் ரெடி, ஆயத்தமா இருக்கிறது. ஆகினாலே தேவ பிள்ளைகளுக்குள்ளே ஆவியானவர் ஏவுகிறார், வெளிப்படுத்துகிறார். அநேகர் அதை குறித்து அக்கறை இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனா இந்த நாட்களிலே சபையானது எழுப்புதலை குறித்து அக்கறையாய் யோசனையாய் இருக்க வேண்டும். ஆவியானவர் சபைகளோடு பேசுறாங்க, எல்லாரும் காது கொடுத்து கேட்ப. வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். எலியாக்கு அந்த காது இருந்தது, அவன் கேட்டான். ஆண்டவரோடு நெருங்கி வாழும் பொழுது, பரிசுத்தாவியுடன் நெருங்கி ஜீவிக்கும் பொழுது ஆவியானவர் எங்களுடைய ஆவியிலே அதை வெளிப்படுத்துகிறார். முதலாவது ஆண்டவர் ஆங்காங்கே சபையை தட்டி எழுப்புகிறார், ஊழியர்களை தட்டி எழுப்புகிறார். கனடா தேசத்திலே கூட உங்களை அவர் தட்டி எழுப்புகிறார், பாஸ்டர் தயாவை தட்டி எழுப்புகிறார். அநேக ஊழியர்கள் இதற்கென்று அர்ப்பணிப்போடு செயல்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் சத்தம் கேட்கிறது. ஆனா இல்லையா, மழை பெய்யும் வேண்டும் வானத்தை பார்த்துட்டு இருக்கல. அவன் தேவன் ஒரு காரியத்தை செய்ய தீர்மானித்து விட்டால் அதை வெளிப்படுத்தி அதற்காக அவர் ஜெபிக்க சொல்லுகிறேன். நாங்கள் தான் ஜெபத்தை செய்ய வேண்டியவர். எலியா அங்க அவன் ஜெபிக்க போகிறான். அங்க முகம் தரைமட்டம் குடிந்து அவன் ஜெபிக்கிறான். ஒரு தரம் அல்ல, 2 தரம் அல்ல, 3 தரம் அல்ல, 7 தரம். ஒவ்வொரு முறையும் அங்கே ஒன்றுமில்லை என்று சொல்லும் பொழுது சோர்வு வரும். சோர்ந்து போக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எழுப்புதலை அனுப்ப அவர் தீர்மானித்து விட்டார். அதனாலே சோர்வுக்கு இடம் கொடுக்காம ஜெபம் பண்ணுங்க. ஒரு தரம் ஜெபம் பண்ணேன், மழை வரல. 2 தரம், 3 தரம், 4 தரம், 7 தரம். ஒவ்வொரு முறையும் ஒன்றுமில்லை உடன் நடக்கல. அப்படிதான் இருக்கு. பாவம் பெறுகிறது இல்லையா? பாவம் பெருகி கொண்டு போகிறது. எல்லாம் குழப்பங்களா இருக்குது. எங்கே எழுப்புதல் வரும்? அப்படி அல்ல. நீங்க ஜெபம் பண்ணுங்க. அங்கே அவர் 7 தரம் ஜெபம் பண்ணான். அங்கே திடீரென்று ஒரு பெரிய மழை, காற்று வந்து, மழை வந்து திடீரென்று மேகம் கருத்து ஆண்டவர் திடீரென்று சடுதியிலே என்றுதான் இருக்கிறது. அப்போ நடவடிக்கைகளிலே அங்கே சடுதியிலே என்று எழுதப்படும். அப்ப சடுதியிலே ஒரு முழக்கம் உண்டாயது, திடீரென்று ஒரு முழக்கம் உண்டாயது என்று சொல்லி பாருங்க. அதனாலே திடீரென்று தேவன் அசைப்பார். பரிசுத்தாவின் பின்மாறி மழை அங்கே ஊற்றப்படும். விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. அதனாலே ஜெபிக்க அவர் முதலாவது ஆரம்பிக்கிறார். எங்களுக்குள்ளதான் ஆரம்பம். சகரியா 11 வாசிக்கிறோம், பின்மாறி கால மழைக்காய் கர்த்தரிடத்திலே வேண்டுதல் செய்யுங்க. இட்ஸ் அவர் பார்ட். we have to do that. சபை நாம ஜெபிக்கணும். அப்பொழுது ஆண்டவர், அப்பொழுது தேவன், சரியா 11 அப்பொழுது தேவன் மின்னலை உண்டாக்கி மழைக்கு கட்டளை கொடுப்பார். மழை பெய்ய ஆயத்தமா இருந்தாலும் இந்த பிள்ளைகள் ஜெபிக்கணும். covenant people have to pray. உடன்படிக்கையின் பிள்ளைகள் சபையா நம்ம ஜெபிக்கணும். பின்மாறி கால மழையை நான் பெய்ய ஆயத்தமா இருக்கிறேன். ஆனா சபையானே என்ன செய்யுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. சபையை ஜெபிக்க பின்மாறி கால மழைக்காய் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது தேவன் மழையை, ஆகினாலே எழுப்புதல் பின்மாறி கால மழை அது எங்களுக்குள்ளே இருந்தான் ஆரம்பிக்கிறது. நாங்க தான் ஜெபத்தின் மூலமாக பூமியில் இருந்துதான் ஸ்டார்ட் பண்ணுகிறது. எந்த எழுப்புதலும் விளங்குறோமோ இல்லையோ இங்கதான் ஆரம்பிக்கிறது. நாங்க தான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். தேவன் பரலோகத்திலிருந்து அவர் தந்தாலும் அதை கொடுப்பதற்கு முன்பாய் எங்களை அவர் ஜெபிக்க தூண்டுகிறார். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே பூமியிலே செய்யப்படுவதாக லூக்கா 11 என்று சொல்லுங்கள். அப்ப தேவன் தன்னுடைய ஆளுகளை எங்களுக்குள்ள கொண்டு வர விரும்புகிறார், அவருடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறார். ஆனால் நாங்கள் அதை அழைக்க வேண்டும். நாங்கள் அழைக்க வேண்டும். தேவனுடைய ஆளுகை வருவதாக நான் சொல்லத்தானே அவர் கொண்டு வரணும். நான் சொல்லத்தான் அவருடைய சித்தத்தை. அப்படி அல்ல. தேவ சித்த நிறைவேற, தேவ திட்ட நிறைவேற, பரிசுத்தாவின் பின்மாறி காலை அவருடைய ஆளுகை இறங்கி வர, அவருடைய சித்த பூமியிலே செய்யப்பட தேவ பிள்ளைகளே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். We have to proclaim, let the kingdom come, let the will be done as it is in heaven. ஆண்டவரே, பரலோகத்திலே நம்முடைய ஆளு இருக்கிற ஆளு இங்க வரட்டும். ஆண்டவரே, பின்மாறி கால மழையை அனுப்புங்க.
நாங்க வறட்சியா இருக்கிறோம், தாகமா இருக்கிறோம். அந்த நாள்ல இந்த நாட்களில் மழை இல்லாத காலத்துல ஒரு ஜெப குறிப்பு அடிக்கடி வரும். மழைக்காக ஜெபம் எல்லாம் வறண்டு கிடக்குது. அங்க விதத்தை எல்லாம் அங்கே வெயிலினாலே அப்படியே நிலம் வெடித்து போயிடுச்சு. அப்படியே பயிர்கள் சாம்பலாகக்கூடிய மாதிரி இருக்கு. பயிர் அறுவடை இல்லாம மழைக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படித்தான் உலகம் இருக்கிறது. எல்லாமே இருக்கு, எல்லாம் குழப்பம், எல்லாம் கேவஸா இருக்கிறது, எல்லாம் கஷ்டமா இல்ல, பார்க்க பாவம் பெருகிவிட்டது, இல்ல குழப்பங்களும் பெருகிவிட்டது. ஆண்டவரே மழை அனுப்புங்க. உன்னதத்திலிருந்து மழை நம்மளே ஊற்றப்படும் வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். மழை பெய்தால் உலகம் செழிக்கும். ஆகினால் இன்று எங்களுக்கு தேவை வறண்ட இந்த உலகத்துக்குள்ளே தேவன் தன்னுடைய பின்மாறி கால மழையை அனுப்ப வேண்டும். அதற்காக ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுது நாங்க தான் we have to start. பூமியிலே மத்தேயு 16:19 ஆண்டவர் சொன்னார், பேதுருவே, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தாரேன். பூமியிலே நீ எவைகளை கட்டுறையோ பரலோகம் காட்டும், எவைகளை அனுமதிக்கிறையோ பரலோகம் அனுமதிக்கும். அப்ப முதலாவது நீ தான் திறப்பு பாருங்க. திறப்பை தேவன் சபையிட்ட தந்திருக்க. நீ இங்க ஆரம்பி, தேவன் அதை செய்வார். நீ பூமியில எவைகளை கட்டுகிறீர்களோ பரலோகம் கட்டும், எதை தடை செய்யறீங்களோ பரலோகம் தடை செய்யும். நீ ஆரம்பி, இங்கதான் ஆரம்பிக்கிறோம். நீங்கள் தான் திறப்பை நான் ஒன்று தான் தாரன். திறப்பை சபைக்குள்ள வந்திருக்கு. தேவன் அவருடைய பின்மாறி காலம் மழையை ஊற்ற விரும்புகிறார். அதற்கு முன்பாக அவர் எங்களை ஜெபிக்க உடன்படிக்கையின் பிள்ளைகள் திறவுகளை உடைய நாங்க தான் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகினால்தான் ஆங்காங்கே ஜெபம் என்ற மேகங்கள் எழும்புகிறது. ஜெபத்தை குறித்த பாடல்கள் எழும்புகிறது. அது மேகங்களாய் போய் அது பெரிய அக்னி மழையாய் எங்கள் மேலே பொழிய போறது. அது பெரிய காலத்துக்குள்ள வந்துட்டு எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசி பாருங்க. அங்கே ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றார். என்ன தெரியுமா சொல்றார்? மந்தை பெருகிற வண்ணமாய் நான் அவர்களை பெருக பண்ணுவேன். தட் இஸ் ஹிஸ் டிசைர். நாம் எப்படி வாழும்? மந்த பெருகிற மாதிரி நான் அவளை பெருக பண்ணுவேன். ஆனாலும் எனக்கு ஆசை சபைகள் பெருகணும். இடங்கொள்ளாமல் 54ஆம் அதிகாரம் வலதுபுறத்திலும் இடங்கொள்ளாமல் பெருகுவார். சபை பெருகணும். அது தேவனுடைய விருப்பம். பெருக்கத்தை அனுப்ப தேவன் ஆயத்தமா இருக்கிறார். சபைகளை வர்த்திக்க பண்ண ஆயத்தமா இருக்கிறார். தேவன் ஒரு காரியத்தை பூமியிலே செய்ய he is willing to do that, but we have to pray. மந்தை பெருகிற வண்ணமாய் நான் அவர்களை பெருக பண்ணுவேன். சொல்ற பாருங்க, இதை நான் செய்யும்படி மந்தை பெருகிற வண்ணமாய் உங்களுடைய சபையிலே ஆத்துமாக்களை பெருக பண்ணும்படி, பூமியிலே ஜனங்களை ரட்சிக்கும்படி, பின்மாறி கால எழுப்புதலை அனுப்பும்படி, அக்னியை பூமியிலே அனுப்பும்படி என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. You have to pray. நான் மந்தை பெருக வேண்டுமா ஜனங்களை பெருக பண்ணுவேன். நீங்க என்ன செய்யணும்? நீங்க ஜெபம் பண்ணணும். பின்மாறி கால மழைக்காக நாங்க கர்த்தரிடத்திலே வேண்டுதல் செய்யணும். சகரியா 11 இருக்கு. பின்மாறி கால மழைக்காய் கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது தேவன் மின்னலை உண்டாக்குவார், முழக்கங்களை உண்டாக்குவார், மழையை பெய்ய பண்ணுவார். முன்மாறி கால மழை, முன்மாறி கால மழை என்ன? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அங்க பார்க்கிறோம். அங்கே பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போர் ஒரு முழக்கம் உண்டாயது. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள் ஒருமனப்பட்டு. பலத்த காற்று அடிக்கிற ஒரு முழக்கம் போர் ஒரு முழக்கம் உண்டாகி அந்த வீடு முழுவதையும் நிறைத்தது. காற்று, முழக்கம், மழை. காற்று அடிக்கிற சத்தம், முழக்கத்தின் சத்தம். மழை என்ன? ஒவ்வொருடைய தலையிலும் ஒரு அக்கினி மழை. ஒவ்வொரு தலையிலும் ஒரு அக்கினி மயமான நாவுகள், பிரிந்திருக்கும் நாவுகள், அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அக்கினி மழையா பெய்தது. அக்கினி மழையாய் பெய்தது. சில வருடங்களுக்கு முன்பாக நான் ஒரு அதிகாலை நேரத்தில், நான் நித்திரையா இருக்கிற நேரத்திலே தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். நான் எழும்ப முதல், நான் இருக்கிற 2-3 மணி இருக்கலாம், ஆனா நித்திரையா தான் சொற்பனம் மாதிரி ஒரு வார்த்தை எனக்குள்ள வெளிப்படும்.
அந்த நாட்களிலே எழுப்புதல் என்றோ பின்மாறி காலம் மழை என்றோ யாரும் பேசுவதில்லை. நாங்களும் அதை நிலைக்காத சில வருடங்களுக்கு முன்பாக சொல்றேன், 6-7 வருஷத்துக்கு முன்பான சம்பவத்தை சொல்றேன். நான் எனக்கும் அந்த எழுப்புதலை குறித்த காரியங்கள் தெரியாத நாட்கள். அப்ப எனக்குள்ளே சில வார்த்தைகள் வெளிப்பட்டது. அதிகாலை 4-4:30 மணிக்கு எழும்பி இருந்து அந்த வார்த்தைகளை நான் எனக்குள்ளே திரும்பி கொண்டு வரேன். அந்த நித்திரையில எனக்குள்ளே அந்த வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை, சொல்லப்பட்ட வார்த்தை என்ன, அது இருந்து யோசித்து நான் எழுதினேன் தாழ. அப்படியே சுருக்க காலத்து இதுதான். அந்த நேரத்துல எனக்கு சொப்பனத்துல எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நான் எழுப்புதலை குறித்தோ பின்மாரிகால மழை குறித்தோ அறியாத, நினைக்காத, விளங்காத ஒரு காலத்துல சத்தம் என்பது ஒரு வேர்டு எனக்கு ரெவல்யூஷனா வந்தது. எழுதுன என்னன்னு சொன்னா பாருங்க, இப்படித்தான் அந்த வார்த்தை இருந்தது. தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து, என்ன சொல்ற, வானத்தின் தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் பரலோக அக்னியை ஒரு பெரிய மழையா எங்கள் மேலே வருஷிக்க பண்ணுவார். இது கற்பனையில வரல, யாரும் சொல்லல, நான் நினைக்கிற காரியம் இல்லை, நினையாத ஒரு காரியத்தை எழுதி வச்சுனான். திரும்ப சொல்றேங்க, அந்த வார்த்தை எனக்கு வந்த வார்த்தை இதுதான். அதாவது தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் வானத்தின் பல்களை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் பரலோக அக்னியை எங்கள் மேல் ஒரு பெரிய மழையாய் வருஷிக்க பண்ணுவார். எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க, தீர்க்கதரிசன வார்த்தையை கேளுங்க. நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், தேவன் வானத்தை பூமியப்படுத்திய தேவன் வானத்தின் பலன்களை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் எங்கள் மேலே, இந்த பூமி மேலே ஒரு பெரிய அக்னியை அவர் பெய்ய இருக்கிறார். பின்மாறி கால எழுப்புதலின் காலம் எப்படி இருக்கும்? நாம் அப்போஸ்தலர்களை வாசிக்கிறோம், அற்புதங்களை பார்க்கிறோம், அடையாளங்களை பார்க்கிறோம். அத மாதிரி அப்படி அல்ல. இட்ஸ் நாட் கோயிங் டு பி அத மாதிரி அல்ல. முன்மாறி கால மழையை விட பின்மாறி கால மழை பல மடங்கு பெரியது. அப்ப இந்த எழுப்புதல் எப்படி இருக்கும் யாருக்கும் சொல்ல முடியாது. God, that the Almighty God is going to demonstrate His mighty power down on this earth. சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னுடைய mighty power இந்த உலகத்துல demonstrate பண்ண போறார். I don't know how it's going to be. எப்படி நமக்கு தெரியாது. அது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது உண்டு. கொரிந்தியர் 2:9-10 ஒரு கண்கள் காணவில்லை, இப்படித்தான் சொல்றதுக்கு நாம தெரியாது, ஒரு காது கேட்கவில்லை, மனுஷன் இருதயத்துல அது தோன்றவில்லை, ஆவியானவர் அதை எங்களுக்குள்ளே வெளிப்பாடாய் தருகிறார். அப்ப இந்த எழுப்புதல் எப்படி இருக்கும்? இன்றைக்கு என்ன செய்திகளை நீங்க பாக்குறீங்க? அன்றைக்கு அந்த எருசலேமை அசைச்ச முன்மாறி உலகத்தை கலக்கிறவர்கள் சொல்ற அளவுக்கு உலகத்தை கலக்கினார். ஆனா இது எப்படி இருக்க போல I don't know how it's going to be. ஒன்று எங்களுக்கு தெரியும், இனி ஈரான செய்தியும் பெருசா வராது. ட்ரம்மை பற்றி நம்ம கதைக்க போறல, மத்திய கிழக்கை பற்றி நாங்க கதைக்க போறல, எதை பற்றி அங்க ஒவ்வொரு தேசங்கள் பட்டணங்களாய் மனம் திரும்புறதை நாங்கள் பார்க்க போகிறோம். கிராமங்களாய் சில எழுப்புதல் நடந்திருக்கிறது, வேல்ஸ் நடந்திருக்கிறது. அதாவது சின்ன சின்ன ஷேடோவா தெரியுது. பட்டணங்களாய் கிராமங்களாய் அண்மையில ஒரு செய்தி பார்த்து, இப்ப நாங்க ஈரான்ல பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு இல்லையா, அங்கத்தைய செய்தியை ஒரு பெண் சொல்றார், கிட்டத்தட்ட 60,000 70,000 சபைகள் மொஸ்கோ வந்து மூடி இருக்கிறாங்க. மேல ஆட்கள் போறது இது ஒரு புள்ளி வரும். 60,000 70,000 மொஸ்கோ வந்து ஈரான்ல க்ளோஸ் பண்ணி, ஜனங்கள் மொஸ்கோக்கு போறல, வெளியில கணக்கு தெரியாது, அது ஒரு இஸ்லாமிய நாடுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு சிலர் அங்க போவதில்லை, விரக்தியா இருக்கிறாங்க. இன்னும் பலர் வந்து அண்டர்கிரவுண்ட் ரட்சிக்கப்பட்டு லட்சங்களா ரட்சிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க. நமக்கு தெரியா, உலகம் எல்லாம் ஒரு தாகத்தை தேவன் உண்டாக்க போறாங்க. எழுப்புதல் பூமியில வரப்போகிறது. அப்ப எல்லா இடங்களிலும்
ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட போகிறது. பாருங்க, ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. அதான் யாக்கோபின் புஸ்தகத்துல அருமையான ஒரு வசனம் அது. யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தை எதை குறிக்கிறது? யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம் பாருங்க. 5ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம், இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வரும் அளவு கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆண்டவர் வரப்போற. இஸ்ரவேல் இஸ்ரவேலை சுத்தி நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது அதுக்கு முதல் இன்னொன்று நடக்கும். ஆண்டவர் வருக உண்மை, அதை குறித்து பேசணும் தவறு இல்லை. நம்ம எக்காலங்களை பற்றி பேசுறோம், 7 எக்காலங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? குதிரைகளை பற்றி பேசுகிறோம் இல்லையா? இயேசுவோட வருகை இஸ் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இஸ் கோயிங் டு கம். அதற்கு முதல் பரலோகம் ஒரு காரியத்துக்காக காத்துச்சு. அந்த ஒரு இளைய குமாரன் வீட்டுக்கு வருவதற்காக தாகத்தோட பார்த்திருக்கிறார். இந்த பிள்ளை வாரான ஓடி. அதே மாதிரி இந்த உலகத்திலே இருந்த ஒரு பெரிய அறுவடையும் ஜனங்கள், கொடான கோடி ஜனங்கள் பரலோகம் வர வேண்டும் என்று பிதா காத்துட்டு இருக்கிறார். அவர் காத்துட்டு இருக்கிறாங்க. பாருங்க, நான் வாசிக்கிறோம் பாருங்க. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வரவு கொஞ்சம் பொறுமையா இருங்க, வரப்போற வருகையின் செய்திகளை பேசுங்க, அவசியம்தான். ஆனா அதுக்கு முதல் கவனிங்க, இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று, the precious fruit of the earth, பூமியில் பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவு நீடிய பொறுமையா இருக்கான். முன்மாறி மட்டும் இல்ல, பின்மாறி மழை வந்து ஒரு பெரிய அறுவடை வரணும். பூமியின் நற்பலன் இது யாக்கோபு ஏன் இது எழுதி வைத்திருக்கிறார்? வருகையை குறித்து பேசியிருக்கிறார். எதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார்? மறைமுகமாக பரலோக தம்முடைய குமாரனை பூமியில விதைத்திருக்கிறது. எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த பூமியில ரத்த சாட்சிகளாக மறுத்திருக்கிறார். பரலோகம் ஒரு பெரிய அறுவடை எதிர்பார்க்கிறது. நாங்க மட்டும்தான், நீங்க எல்லாம் நரகம் அப்படி இல்லை. எல்லாருமே ஏன் ஆண்டவர் தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்தார்? ஏன் கொடுத்தார்? 1 தீமோத்தேயு 2:4 இருக்கிறது, ஒருவருமே கெட்டு போக கூடாது. ஏன் தேவன் ஏன் நீடிய பொறுமையா இருக்கிறார்? 2 பேதுருல வாசிக்கிறோம். ஏனென்றா எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று காத்துக்கொண்டே இருக்கிறார். பெரிய அறுவடைக்காய் தேவன் பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளே வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளே வர வேண்டும் என்று தேவன் காத்திருக்கிறார், தேவன் விரும்புகிறார். ராய்நாட் பங்கே தேவ மனிதன் லட்ச ஜனங்களை கத்தருக்கு நடத்தின கத்தரிடத்திலே போயிட்டார் பாருங்க. அவர் ஒரு ஸ்லோகம், பல ஸ்லோகங்கள், ஒரு ஸ்லோகம் சொல்லுவார். அவருக்கு ஆவியான வெளிப்படுத்தின ஒரு காரியம் சொல்றார். You will plunder hell to populate heaven. You will plunder hell to populate heaven. You will plunder hell. Plunder means வந்து நரகத்தை பிடுங்கி எடு, நீ பரலோகத்தை நிறைப்பாய். இந்த எழுப்புதல் எப்படி இருக்கும்? ஒரு சொல்றேன், இந்த எழுப்புதல் எப்படி இருக்கும்? நரகத்தின் வாசலம் மூடும், நரகத்தில் போற ஜனங்களை பிடுங்கி எடுத்து பரலோகத்தை நிறைக்கும். எழுப்பல் எப்படி இருக்கு? இன்னைக்கு எத்தனையோ நாடுகள் உள்ளுக்குள்ள போக முடியாது, மத்திய கிழக்குல எத்தனையோ தேசங்களுக்குள்ள நச்சு போக முடியாது, வட கொரியாக்குள்ள போக முடியாது, சீனாக்குள்ள சரியா போக முடியாது, ரஷ்யாக்குள்ள. இந்த எழுப்பல் எப்படி இருக்கு? பெரிய மதில்களை இடித்து விழுத்தும். ஒவ்வொரு தேசங்களாய் கண்டங்களாய் இந்த எழுப்பல் நெருப்பு பற்றி எரியும். அநேக ஜனங்கள் ஆண்டவருக்குள்ள வருவார்கள், மனம் திரும்புவார்கள். ஆகினாலே இப்படிப்பட்ட ஒரு பெரிய எழுப்புதல் வர வேண்டும் என்று பரலோகம் காத்திருக்கிறது. பரலோகம் அதற்காக ஒரு பெரிய காரியத்தை God is going to demonstrate his mighty power. இந்த கடைசி நாட்களே தேவனுடைய வரங்கள் வல்லமைகள் எல்லாம் முழுமையாய் சபைக்குள்ளாய் முழுமையாய் செயல்படும். அப்படிப்பட்ட நாட்களுக்குள்ளதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு தேவன் தன்னுடைய முழு வல்லமையை வெளிப்படுத்த போகிறார். அதனாலே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எழுப்புதலுக்காக நம்மை நாங்கள் ஆயத்தப்படுத்தணும். எழுப்புதலுக்கான ஆயத்தம், எழுப்புதலுக்கான ஆயத்தம். இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரத்திலே அந்த 120 பேரும் அவர்கள் தங்களை செப்பரேட் பண்றாங்க.
மேல்வட்ட அறையில போய் தங்களை வேறு பிரிக்கிறாங்க ஒரு நோக்கத்துக்காக, ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு. பல வேலைகள் இருக்கிறது, ஊழியங்கள் இருக்கு. ஆண்டு சைடில் எல்லாத்தையும் விடுங்க, அது ஆண்டோடைய இன்ஸ்ட்ரக்ஷன். அது அந்த மேல்வட்ட அறையில போய் 120 பேரும் கதவுகளை மூடிட்டு 10 நாள் இருந்தாங்க. அது ஒரு செப்பரேஷன், ஒரு பெரிய நோக்கத்துக்காக தேவன் அநேகரை வேறு பிரிக்கிறார். இந்த ஜெபத்துக்காக வேறு பிரிக்கிறார், இந்த ஊழியத்துக்காக வேறு பிரிக்கிறார். அவருடைய இருதயத்தில் ஆண்டவரை எழுப்புதல் அனுப்புங்க, பின்மாறு காலம் மழையை பெய்ய பண்ணுங்க. அந்த தாகத்தோடு அவள் வேறு பிரிந்து தாகத்தோட ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது நீங்க திறக்கிறீங்க, பரலோகத்தை திறக்கிறீங்க, மாறி மழையை நீங்க கொண்டு வரீங்க. இல்லையா ஜெபிக்கிறான் மழை பெய்யல, நீங்க ஜெபம் பண்ணுங்க. அங்கே திடீரென்று காற்று மழை வந்து அந்த இடம் அந்த பிரதேசம் எல்லாம் காரில் வந்து அப்படியே மூடியது. இன்னொரு காரியம், அவருடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை, வேறு பிரிந்த வாழ்க்கை முழுமையாக இந்த எழுப்புதலுக்காக தங்களை அர்ப்பணித்து வேறு பிரிந்து தங்களை பரிசுத்தமாக வைத்திருந்தாங்க. பரிசுத்த குலைச்சல் வராமல் சபையை நாங்க பாதுகாக்க வேண்டும். ஒரே ஒரு இலக்கு, ஆண்டவரே பின்மாறி கால மழை அனுப்புங்க. உறுதியான ஜெபம், ஒரே ஒரு இலக்கு. இது அநேக காரியங்கள் இருந்தாலும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் அங்க மேல் வீட்டுக்கு வந்த பொழுது அதுல பேதுரு, யாக்கோபு, யோவானும், அந்திரேயா சீஷர்கள் அங்கே பார்க்கிறோம். அதோடு சேர்ந்து யாக்கோபின் சகோதரர்கள், இயேசுடைய சகோதரர்கள், பெண்கள், மரியா, எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு வித்தியாசம் இல்லை. பாருங்க, மாதா இருக்கிறாங்க. மாதா திடீர்னு எழும்பி, நான் இயேசுவோட தாய், நான் தான் மாதா. அவன் அதில் பிரச்சனை கொடுக்கல. இல்லவே அவன் அந்த இடத்துல அவன் மிக தாழ்மையான பெண், தாழ்மையை நோக்கி பார்த்தான். அவன் தன்னை தாழ்த்தி அந்த இடத்துல வந்து இருக்கிறான். இருந்ததும் தெரியாத எழுப்பலுக்கு பிறகும் அவன் காணப்படலை. அவன் அந்த இடத்துல நானும் ஜெபம் பண்ணணும். அவ்வளவு பெரிய ஆளா இருந்தால் நானும் சேர்ந்து நாங்கள் சிலாக தனித்துவமா இருப்பாங்க. பாருங்க, அவங்க அடிசேரா இயக்குங்க எல்லாரும் முன்னா நாங்கள் 4 எல்லாரும் கூட நாங்க சரி சேர மாட்டாங்க. எங்களுக்குள்ள வித்தியாசங்கள் உண்டு, சபைகளுக்குள்ள வித்தியாசங்கள் உண்டு, டாக்டரின்ஸுக்குள்ள சில வித்தியாசங்கள் உண்டு. ஆனாலும் ஒரு கோலுக்குள்ள கிறிஸ்டியன் ஒரு தலைக்கீட்டுல நாம் ஒன்றுபட வேண்டும். நான் தனியே இவங்க கூட அவன் சரியில்லை, அந்த சபை சரியில்லை, அப்படி இல்லை. நாங்கள் இணைய வேண்டும். அந்த இயேசுவின் தாய் அந்த இடத்துல இருக்கிற 12 சீஷன் அது தெரிவு செய்யப்பட்ட ஒரு வேணும். அது எல்லாரும் நாங்கள் 12 பேரும் விசேஷமானாங்க. ஸ்பெஷல் ட்ரெயின், நாங்கள் ஸ்பெஷலாக ட்ரெயின் பண்ணப்பட்டாங்க. அப்படியும் அவங்க தனியாக போகல. 3 பேர் நாங்கள் அதிலும் ஸ்பெஷல் எதிரியாக்கும், அவங்களும் தனியாக போகல. பெண்களை நீங்க அங்கே வைக்காம போகல, அப்படியே சவால் இருந்தாங்க. எல்லாரும் ஒரு அங்க ஆவியானவர் அதை குறிப்பிட்டு காட்டுற பாருங்க. அங்கே அவர்கள் எல்லாரும் 14ஆம் வசனம், அங்கே இவர்கள் எல்லாரும் பெண்களோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளும் ஜெபத்துக்கு வந்துட்டாங்க. நீங்க நான் தனியா அப்படி இருக்கீங்களா? எல்லாரும் வந்துட்டாங்க. இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரர்கள், நாங்க இயேசுவின் சகோதரர், நாங்க சின்னல இருந்து எங்களுக்கு இயேசுவை தெரியும், நாங்க அவரோட விளையாடி இருக்கிறோம். எங்களுக்கு சின்னல இருந்து அவரோட நாங்க இயேசுவின் தாயாகிய மரியாள் எல்லாரும் வந்துட்டாங்க. மரியாளோட மற்ற சகோதரர்களும் வந்துட்டாங்க. நாங்களும் வரோம், நாங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். வித்தியாசம் எங்களுக்குள்ள வேணாம், மாதா வேணாம், எங்களுக்குள்ள பெரிய சிறிது பெண்கள் இல்லை, எல்லாரும் நாம ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். ஆவியானவர் அதுதான் எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார். இவங்க எல்லாரும் பாருங்க, இந்த எழுப்புதலுக்கு முன்பாக ஒரு சரீரம், we are one body, even though we have different members, வித்தியாசமான அவயவங்களா இருந்தால் ஒரு சரீரம். நீங்க என்ன சபைகளா இருந்தாலும் அந்த சபையில நீங்க அப்பத்தை எடுத்து பிடிக்கும் பொழுது என்ன சொல்றீங்க? நாங்க இயேசுவின் சரத்தில் இணைஞ்சிருக்கிறோம், நாங்க இயேசுனுடைய சரத்தில் இணைஞ்சிருக்கிறோம். அந்த ரத்தத்தை எடுத்து நாங்க பானம் பண்ணும் பொழுது என்ன சொல்லுகிறோம்?
நாங்கள் கிறிஸ்துவுடைய இரத்தத்திலே இணைந்திருக்கிறோம். நான் வாசிக்கிறேன் பாருங்க, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறேன் 14ஆம் வசனம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியம் அல்லவா? நாங்கள் இயேசு இரத்தத்தில் இணைஞ்சிருக்கோம். நாங்கள் பிடிக்கிற அப்பம், எந்த இடத்துல நீங்க அப்பம் விட்டாலும் அது கிறிஸ்துவின் இரத்த சரத்தின் ஐக்கியம் அல்லவா? எங்களுக்கு ஒரு ஆவியானவர் அவருடைய சுவாசம் காட்டி, அவருடைய சுவாசத்துல கொஞ்சம் யோசித்து பாருங்க, இவ்வளவு அர்த்தம் இருக்கு பாருங்க. ஒரு சரீரத்தில் இணைஞ்சிருக்கிறோம், அவருடைய சரீரம் ஒரு அவர் ஜீவன் இணைஞ்சிருக்கிறோம், அவருடைய சுவாசத்தை சுவாசிக்கிறார் ஹோலி ஸ்பிரிட். நம்ம இயேசுத்தை இப்ப நீ வேற நான் வேற நீ பெருசு எப்படி சொல்ல முடியும்? ஒரு சரீரத்துல தலையா இயேசுக்குள்ள அநேக அவயவங்களா இருக்கிறோம். இதை நம்ம உணரணும். நாங்க இண்டிபெண்டன்ட், தங்கி வாழும். நாங்க தனிய பாஸ்டர், மேபி இன்டர்நெட் ப்ராப்ளமா? நாங்கள் பாஸ்டர் சாம், உங்களுக்கு கேட்கல. இன்டர்நெட் பிரச்சனை, ஒரு நிமிஷம் பாஸ்டர். பாஸ்டர் அமுதன், பாஸ்டர் தயா கால் பண்ணல. ஒரு 1 மினிட் பாஸ்டர். தலையா இயேசுக்குள்ள அநேக அவயவங்களா இருக்கிறோம். இதை நம்ம உணரணும். நாங்க இண்டிபெண்டன்ட், தங்கி வாழணும். நாங்க தனிய அப்படி இல்லை, நம்ம எல்லாரும் சேர வேண்டும். எழுப்புதலை தடுப்பதற்கு பிசாசு பாவிக்கக்கூடிய உயர்ந்த ஆயுதம் இதுதான். லேசான காரியம் இல்லை, சவாலான காரியம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சபைகளுக்குள்ள நன்றி இல்லாத தன்மைகள், ஒருவருக்கு ஒருவர் உண்மை இல்லாத காரியங்கள் காணப்படுகிறது. சபை பிரிவுகள், சபை உடைவுகள் பெரிய சவால் அனைவருக்கு இருக்கு இல்லையா? இருக்கு இல்லையா? பிரிந்து போறது, உடைஞ்சு போறது, தனிய போறது, தனித்துவங்கள்
தோன்றுகிறது. இதன் நடுவிலே ஒரு மனதை ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள கவனமா இருங்க. எழுப்புதலுக்காய் ஜெபம் பண்ணுகிற தேவ பிள்ளைகளே, தேவ ஊழியர்களே, நாட்களிலே சபைகளுக்குள்ளே பிளவுகளையும் பிரிவினைகளையும் பிசாசு கொண்டு வந்து எழுப்புதலை தடுக்க பார்க்கிறான். எச்சரிக்கையா இருங்க. கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் அவர் சொல்லுகிறேன், உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவென்றால், நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு தகுதியா நடந்து கொள்ளுங்கள். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மிகுந்த மனத்தாழ்மையா இருங்க, சாந்தம் உள்ளவர்களா இருங்க, நீடிய பொறுமை உள்ள இருந்து அன்பினால தாங்குங்க. வாசிக்கிறோம் பாருங்க, எபிசி 4:3 சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருங்கள். ஆவியின் ஒருமை, ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள சபையாரே, எபிசி சபையாரே கவனம். உங்களுக்குள்ள பிளவுகள் பிரிவினைகள் வராம பார்த்துக்கொள்ளுங்க. பிசாசு பிளவுகளை பிரிவினைகளை ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருங்க, கவனமா இருங்க. அங்கே பவுல் எபேசு சபைக்கு எச்சரிக்கிறது, ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருங்கள். சவாலான ஒரு காரியம் தான். ஆனாலும் கூட கர்த்தர் ஆண்டவராக இயேசுவின் ஜெபத்தை கொஞ்சம் நினைங்க. யோவான் 17 இதாவே நாம் ஒன்றாயிருக்கிற மாதிரி ஒன்றாயிருக்கோம், அதை நினைங்க. ஆண்டவருடைய ஜெபத்துக்கு ஒரு பதில் கொடுக்கணும். ஆண்டவர் என்ன பிளவுகள் இருந்தாலும் ஆண்டவரை நாங்கள் ஒன்றாக இருக்க, ஒரு சரீரம் என்பதை உணர்ந்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள அன்பு செலுத்த ஆண்டவர் கிருபையாக ஜெபம் பண்ணுங்க. சவாலான காரியம் தான். ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய கிருபையை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுப்ப. அதனால ஒரு மனதை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருங்க. கடைசி ஊழியம் எப்படி இருக்க போகுது தெரியுமா? கடைசி கால ஊழியம் இஸ் கோயிங் டு பி a body ministry. Body ministry. It's not an individual ministry. It's going to be a body. பாருங்க, கைய பாக்குறீங்க, கையும் வேணும், காலும் வேணும், கண்ணும் வேணும், வாயும் வேணும். அழகா விளங்கப்படுத்திருக்கா. அப்போ சரீரமெல்லாம் கண்ணானால் மோப்போங்க, எல்லா அவயவங்களும் வேணும். பாருங்க, இந்த கை எவ்வளவுதான் வலது கை போட்டா இருந்தாலும் தனியா போய் ஒரு காரியம் செய்யலாம். அதனாலதான் இன்னைக்கு எங்களுக்கு நிறைவான ஊழியத்தை செய்ய முடியாம இருக்கு. கையே எல்லாத்தையும் செய்யலாமா? இடது கை எல்லாத்தையும் செய்யலாமா? கால் எல்லாத்தையும் செய்யலாமா? கை தனியா முன்னுக்கு மூவ் பண்ணலாமா? மூவ் பண்ண முடியாது. பாடி கடைசி எழுப்புதல் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இட்ஸ் கோயிங் டு பி a body ministry. தலையாய் இயேசு தன் சரீரத்தை கட்டுப்படுத்துகிற ஆவியான் மூலமாய் அந்த எழுப்புதல் தான் கடைசி கால எழுப்புதல். எல்லாரும் ஒரே இருதயம். பாருங்க, ஆவியான் அவனை குறிப்பிட்டு வைத்திருக்கார். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 2ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துக்கு வந்தாங்க. ஒருமனப்பட்டு ஓரிடத்துக்கு வந்தாங்க. அப்போஸ்தலர் 1:14 அவள் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தாங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், 34ஆம் வசனம் சொல்லுகிறது. 32ஆம் வசனம், விசுவாசங்களாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனம், ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒரு மனம். இன்னைக்கு பாருங்க, ஸ்டேஜில் நாம் இருப்போம், ஆனா எல்லாருடைய ஒரு இடத்துக்கு வரலாம், ஒரு மனம் வர. ஒவ்வொருவரும் எங்களோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம காட்ட பார்ப்போம். பாருங்க, தனிப்பட்ட மனதில் இப்ப நான் செய்யறது மட்டும்தான் அவரை பற்றி அப்படி எழுப்புதல் இருக்காது. 10 பேர் இருந்து வர்ஷிப் பண்ணுவாங்க. 10 பேருடைய வர்ஷிப்பு ஒரே வர்ஷிப்பா மாறுறது கஷ்டம். ஒவ்வொருவரும் லீடர் தங்களோட பெர்ஃபார்மன்ஸை காட்ட பார்ப்பாங்க. ஆனா கடைசி எழுப்புதல் அப்படி இல்லை. எல்லாரும் சேரக்குள்ள ஒரு வர்ஷிப், ஒரு சரீரம், ஒரு சத்தம், ஒரே வர்ஷிப். அந்த நிலைக்கு ஆவியானவர் சபையை கொண்டு வருவார். ஒருவேளை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், இந்தோனேஷியாவில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்ததாய் நாம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்தோனேஷியன் எழுப்புதல் என்று சொல்லுவாங்க. அந்த நாளில் அதை குறித்து அநேகருக்கு தெரியும், இப்ப தெரியாத அநேகருக்கு. பாசஸ் பிரதர்ஸ் காலம் சென்று நித்திரடைந்த தேவ மனிதன் சகோதரர் சாம் தேவதுரை அவர்கள் ஒரு புத்தகம் படியிருந்தார், இந்தோனேஷிய எழுப்புதல். அந்த இந்தோனேஷிய எழுப்புதல் என்ன புத்தகத்தை தமிழ்ல
எழுதி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருந்த அந்த எழுப்புதலை பற்றி 7 மணி நேரம் நீங்கள் அதை கேட்டு எடுத்து வாசிக்க முடியுமாண்டா பிரிண்ட் எடுத்தாவது பாருங்க. அதுல பலத்த அற்புதங்கள் நடந்திருக்கு, பலத்த அற்புதம் நடந்திருக்கு. மரித்தோர் எழுப்பினாங்க, சொல்ல முடியாத அதிசயங்கள் தேவர்கள் இறங்கி வந்து செய்த காரியங்கள் அந்த புத்தகத்தை வாசித்தா உங்களுக்கு தெரியும். அப்போ சொல்லப்பட்டு நடந்த மாதிரி காரியம் நடந்தது, எழுப்புதல் வந்தது. அந்த எழுப்புதலுக்கு காரணமாக இருந்த ஒரு மனிதர் மெல்டாடி, இன்னைக்கு அவருடைய பேர் நான் ஜெர்மன் தேசத்திலையும் நான் எழுதியிருக்கிறேன், ஊழியர் செய்திருக்கிறேன். கனடாவிலையும் யுவாட சபையில இதுக்கு முன்பாக நான் ஊழியர் செய்திருக்கிறேன். ஜெர்மனில் இருந்த நாட்களிலே இந்த மெல்டாரி என்பவர் ஜெர்மனியில் ஒரு பகுதிக்கு வந்திருந்தார். அப்ப அந்த நாட்களிலே இப்ப இருக்கிற மாதிரியான தொடர் வசதிகள், யூடியூப்களோ ஃபேஸ்புக்களோ அது ஒன்றுமே இல்லாத காலம் ஏதாவது ஒரு கேசட், ஒரு அந்த நாள் இருக்கிற வீடியோ கேசட் மேல் ஒன்று அது கிடைக்காதான். அதுல அவருக்கு பேசின ஒரு வீடியோ செய்தியை நான் பார்த்திருக்கிறேன். மெல்டாரி அவருடைய பேர். அவர் ஒரு ஆங்கிலிக்கன் போன்ற ஒரு எளிமையான சபையை சேர்ந்த ஒருவர். அவர் பெரிய ஆவிக்குரிய சபையில் திடீரென்று அவருடைய சபையில ஆண்டவருடைய பரிசுத்தாவின் அக்னி வந்து இறங்கினதா சொல்லப்படும். வெளியில இருக்கிற ஜனங்கள் பார்த்தாங்கன்னா வந்து ஆலயம் பற்றி நெருப்பறிகிறத பார்த்திருக்கிறாங்க. ஜனங்கள் வந்து தண்ணியை கொண்டுதான் அணைக்க பார்த்திருக்கிறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஆண்டவருடைய வல்லமை இறங்கி இருந்தது, அக்னி இறங்கி. எல்லாரும் ஆவியை நிரப்பப்பட்டு பற்பல பாசைகளை பேசினாங்க. பாசறதை பார்க்கிறார். அவருக்கும் அனுபவங்கள் இருந்தால் அவருக்கு ஒன்றும் விளங்கல. மெல்டாரி அவருடைய பேர். அந்த நேரத்தில் அவர் வயது தாய், ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். ஆங்கிலம் என்னன்னு தெரியா மிக அழகான ஆங்கிலத்துல ஆண்டவரை பிளேஸ் பண்ணி கொண்டிருக்கிறத பார்க்க பர்ஃபெக்ட் ஆங்கிலத்துல பேசுறேன். அப்பா நான் நினைச்சேன் இது தவறான ஒன்று இல்லை, தேவனுடைய ஒரு காரியம் அவருக்கு வெளிச்சம். அதுக்கப்புறம் அந்த ரிவைவ் தெரிஞ்சு படிப்பேன். அவர் அந்த இடத்துல பேசுறத பார்த்தேன். அங்கே அவங்க கிட்ட 50-60 தரம் நினைக்கிறேன், முதல் 50 or 60 அங்க திராட்சரசம் இல்லை, தண்ணி எடுத்து பிளஸ் பண்ணி உடைய திராட்சரசமா மாறணும். அவரை மொழிபெயர்க்கிறவர் அங்கே ஜெர்மனில, நான் ஏதோ ஒரு இடம் வந்து இடம் நாங்கள் இருந்த இடத்துல இருந்து சொல்றேன், பாருங்க ஹேசமேன் இவர வாழ்வில் திராட்சரசத்தை 50-60 தரம் ஜெர்மனே மாறி அவ்வளவு பெரிய எழுப்புதல் அங்கே வந்தது. அதை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுல ஒரு காரியம் அவர் சொல்றேன், அவருடைய பிரசங்கங்கள் எல்லாமே எனக்கு ஞாபகம் இல்லை. அதுல ஒரு காரியம் சொல்றேன், அதாவது நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணாலும், எவ்வளவுதான் நீங்க உபவாசம் பண்ணாலும் சொல்ற ஒரு மனம் இல்லாம எழுப்புதல் வராது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு தனி மனிதனால வராது, ஒரு தனி மனிதனால ஒரு கூட்டத்தாலே நாங்க அப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மனம் சொல்லப்பட்டு ஒரு மனதாக ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். வரப்போர் நாட்களில் கசப்புகள் எடுத்து எறிவோம் ஆண்டவருடைய வருகைக்காக, எழுப்புதலுக்காக. கசப்புகள், வேறுபாடுகள், பாய்களை எடுத்து எறிந்து நாம கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே சரீரமா இருந்து நாங்கள் ஜெபிக்க, எழுப்புதலை எதிர்பார்க்க கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கிருபை செய்வாராக. நாளே இந்த பிரசங்கத்தை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் ஜெபத்தோடு நாங்கள் நிறைவு செய்வோம். அன்பான தகப்பனே, இந்த நாளிலும் தகப்பனே இந்த எழுப்புதல் கனடா எழுப்புதல் ஜெபத்துல நானும் இணைந்து அவருடைய வார்த்தைகளை பேச கொடுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க போற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே உம்முடைய கரம் அமர்வதாக. வார்த்தைகளை கேட்கும் பொழுதே ஆவியானவர் உள்ளங்களிலே பலமாய் கிரியை செய்வாராக. ஒவ்வொருவரையும் நீங்க எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் எழுப்புதலின் கருவிகளாக மாற்றுங்க. ஒவ்வொரு மேலும் உடைய பின்மாறி மழை பெய்யட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், ஒவ்வொரு ஊழியர்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். இடத்துல பாச தேவையும் அவருடைய ஊழியங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஊழியங்கள் மேலே உடைய கரம் இருக்கட்டும். கனடாவை ஆசீர்வதிக்கிறோம். அந்த இடத்துல ஆண்டவரே எழுப்புதல் வரட்டும். பூமி எங்கும் ஆண்டவரே பின்மாறி கால மழை பெய்யட்டும், எழுப்புதல் வெடிக்கட்டும். இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பரலோகத்தின் நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. God bless you. ஆமென். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர் சாம், உங்களுடைய உற்சாகப்படுத்தக்கூடியதான எழுப்புதல் வார்த்தைகளுக்காக. நாம் என்னுடைய செய்தியை கேட்டது போல இந்த கடைசி காலத்தின் எழுப்புதலுக்கு சாத்தியம் ஒன்று ஒரு மனம்.
சத்தத்தை கேட்கிறலாம் மாத்திரமல்ல, திறப்பில் நிற்கிறலாம். கர்த்தர் நம்மை இந்த நாளிலே எழுப்புவாராக. அது சபையாக எழுப்பட்டும், கர்த்தர் தேவ ஊழியர்களாக எழுப்பட்டும். ஒரு மனதை கர்த்தர் சபைகளில் ஊற்றப்படும்படியாகவும் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். பாஸ்டர் தேங்க்யூ. இந்த இறுதி ஜெபத்தை நாம் செய்யும்போது ஒரு விசை நாம் இந்த நாட்கள் நடக்கிறதான அந்த யுத்தங்களை நாம் நினைவு கூறுவோம். அது சீக்கிரம் முடிவுக்கு வரட்டும். குறிப்பாக யுத்தத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை கர்த்தர் இந்த நாளிலே நினைக்கும்படியாகவும் நாம் செபிப்போம். ஒருவனும் கெட்டு போகக்கூடாது. ஆண்டுடைய சுத்தம் எல்லாருக்காகவும் கர்த்தர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அது யூதனாக இருந்தாலும் கிரேக்கனாக இருந்தாலும் எல்லாருக்குமே அந்த இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறதினால் எல்லாருடைய ரட்சிப்புக்காகவும் நாம் செபிப்போம். தலைவர்கள் இந்த நாளிலே தன்னுடைய சுயத்தை வைத்து ஜனங்களுடைய அழிவையோ பொருளாதார சீர்குலை நினைக்காமல் தங்களை மாத்திரம் நினைத்து கொண்டிருக்கிற இந்த வேலையிலே கர்த்தர் தாமே உடைய இருதயங்களை கர்த்தர் தொடட்டும், ஞானத்தை தரட்டும், அவருக்கு பயப்படுகிற பயத்தை தரும்படியாகவும் நாம் இந்த வேலையிலே செபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை பொழுதிலே உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எலியாவின் நாட்களில் உடைய எழுப்புதலை நாங்கள் கேட்கிறோம். ஒருவேளை அப்பா எங்களுக்கு எழுப்புதலை சத்தத்தை நாங்கள் கேட்டாலும், தூரத்திலே ஒரு உள்ளங்கை மேகம் இருப்பதை நாங்கள் பார்த்து விசுவாசித்தாலும், எலியாவை போல திறப்பிலே நாங்கள் மலையிலே நின்று கர்த்தாவே அந்த நாளிலே தன் முகம் முழங்காலில் பட தன்னுடைய சரீரத்தை ஒட்டிக்கினவனாக ஆண்டவரை ஊற்றி இருதயத்தை ஊற்றி ஜபித்த அந்த நாளிலே கர்த்தர் பெருமழையை சத்தத்தை மாத்திரமல்ல பெருமழையை ஊற்றினீங்க. அதே போல் அந்த நாளிலே நீங்கள் ஆண்டவரை பெருக்கத்தை உண்டு பண்ணுவீங்க. சபை ஆண்டவரை கர்த்தர் விரிவடைய செய்வீங்க. இடதுபுறம் வலதுபுறம் இடது கொண்டு பெருகத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை எழுப்புதல் மூலமாய் நீ கட்டளிடுவீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக நாங்கள் எங்களுடைய சுயங்களை எல்லாம் ஆண்டவரே அப்பா கிறிஸ்துவனுடைய பலிபீடத்திலே நாங்கள் வைத்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணித்து விட்டு கொடுக்க ஒருவரை தன்னை தாழ்த்தி ஆண்டவரை ராஜா அந்த நாட்களிலே அப்போ சில நாட்களிலே வேதத்திலே வாசிக்கிறோம். பெந்தெக்கோஸ்து நாளில் ஒரு மனதோடு கூட எல்லாரும் காத்திருந்ததை போல ஆண்டவரே நாங்கள் எழுப்புதலே எங்களுடைய வாஞ்சி என்று பாடுகிறோம். அதுதான் எங்கள் நோக்கம் என்றால் ஆண்டவரே அதற்கு நாங்கள் எந்த விதத்திற்கும் நாங்கள் தங்களை விட்டு கொடுத்து இறங்கத்தக்கதான இருதயத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ராஜா குறிப்பாக அந்த இஸ்ரேலை சுற்றி நடக்கிற அந்த யுத்தங்களுக்காக இஸ்ரேல் தேசம், அமெரிக்கா தேசத்தை, ஈரான் தேசத்தை விசேஷமாக நாங்கள் நினைக்கிறோம். ஏற்கனவே பல பாதிப்புகள், ஜனங்கள் மரித்து போய்விட்டார்கள், குழந்தைகள் மரித்து போயிருக்கிறது. ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளிலே கடைசி காலங்களிலே உம்முடைய வருகைக்கு முன்பதாக இதெல்லாம் அடையாளங்கள், இதெல்லாம் ஆரம்பம் என்று நாங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டதை அறிந்திருக்கிறோம். ஆனாலும் கர்த்தரப்பா நீங்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அல்லவோ உம்முடைய வருகைக்கு நீங்கள் தாமதித்து கொண்டு இருக்கிறீங்க. தாவே அந்த மனம் திரும்புதலை கர்த்தர் இந்த நாளிலே ஜனங்களுக்கு கட்டளையிடுங்க, தலைவர்களுக்கு கட்டளையிடுங்க. குறிப்பாக அந்த யுத்தத்திலே ஆண்டவரே ராஜா ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளே பொருளாதார எல்லா சேதத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே இந்த தலைவர்கள் ஒரு பீஸ் அக்ரிமெண்ட்டுக்கு வர தன்னை விட்டு கொடுக்க சுயத்தை ஆண்டவரை நீ பெரியவன் என்று சொல்லி ஆண்டவர் தேசங்கள் தங்களுடைய மேன்மையை இந்த விடத்திலே காட்டாதபடி கர்த்தரப்பா ஜனங்களையும் ஏழை பாமர ஜனங்களை நினைத்தவர்களாய் தலைவர்கள் இறங்கி வர ஒரு முடிவுக்கு வருவதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யுத்தத்திலே பாதிக்கப்பட்டு உணவுக்காக ஷெல்டருக்காக குறிப்பாக பல பாகங்களில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டிருக்க அது கூட முடியாமல் இருக்கிற தவித்து கொண்டிருக்கிறவர்களெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் தாமே இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய தரிசனத்தை காண்பித்து ஜனங்களையும் பக்கமாக இழுத்துக்கொள்ளுங்க. உடைய வார்த்தையை அனுப்பி இந்த பிள்ளைகளையெல்லாம் ரட்சிப்பீராக. ஆண்டவரது முஸ்லீம் தேசம், முஸ்லீம் கண்ட்ரிஸை நினைக்கிறோம். யூதர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக அல்லவா நீங்கள் ரத்தத்தை சிந்தினீங்க. பவுல் சொல்வதை போல என் ஜனம் இஸ்ரவேல் ஜனம் ரட்சிக்கப்படுவதே என்னுடைய இருதயத்தின் வாஞ்சமுடைய ஜெபமாக இருக்கிறது என்று சொன்னதை போல இந்த நாளில் அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு எழுப்புதலை மனம் திரும்புதலை கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பொருளாதார சீர்குலை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற இந்த யுத்தம் சீக்கிரம் முடிவுக்கு வரட்டும். தேசங்கள் நார்மல் லைஃபுக்கு திரும்பட்டும். கர்த்தர் தாமே நீ குறுக்கிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாரத்தோடு கூட இந்த நாளிலே ராஜா யுத்தத்தினால பல பாதிப்புகள் எல்லா தேசங்களிலும் ஆண்டவரே
விலைவாசி ஏற்றம், ஆண்டவரே உணவு பற்றாக்குறை, எலக்ட்ரிசிட்டி, கேஸ் ப்ராப்ளம் என்று சொல்லி ஒவ்வொரு தேசமும் பல விதத்திலே இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கிற இந்த வேலையிலே கர்த்ததாமே வெளிச்சமாய் உதிப்பீராக, ஜீவனாய் வெளிப்படுவீராக. ஆண்டவரே கர்த்தர் சுகமாக்குறவராய் வெளிப்படுவீராக. என் தேசங்கள் ஆண்டவரை தேசங்கள் ரட்சிப்பு அடைவதற்கு கர்த்ததாமே இந்த நெருக்கத்திலே உம்மை நோக்கி கூப்பிடத்தக்கதாக ஜனங்களை நீர் ஏவும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அமேன். ஆண்டவர் நெருக்கத்தின் மத்தியில் இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிட்ட பொழுதெல்லாம் இறங்கினீங்களே, அதே போல இந்த நாளிலே ஜனங்கள் கூப்பிடட்டும், கூப்பிடுதலுக்கு இறங்கி ஜனங்களை ரட்சிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மீண்டும் ஒரு விஷயம், இந்த நாளில் இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு ஊழியர்கள் விசுவாச பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் நினைக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் பல தேவைகள் உண்டு. ஆண்டவரை ஒரு பக்கம் எழுப்புதலை குறித்து வாஞ்சித்தாலும் அன்றோட தங்களுடைய குடும்பங்களிலே ஒரு எழுப்புதல், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எழுப்புதல், வேலை ஸ்தலங்களிலே ஒரு மாற்றங்கள் என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பிரேக் த்ரூ உண்டு பண்ணபடியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்ததாமே பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. மீண்டும் ஒரு விசை பாஸ்டர் சாமுக்கு தேவ செய்தி கொண்டு வந்த மகனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் ஆண்டவரை பயன்படுத்துங்க. அவருடைய ஊழியத்தையும் அவருடைய ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கும்படியாக நாங்கள் தாழ்மையோடு கூட இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர் ஏகப். தேங்க்யூ பாஸ்டர் சாம் அமுதன். நிச்சயமாகவே நீங்க இலங்கை தேசத்துல வட்டக்கடப்பிலிருந்து அதிகாலையில ஆயத்தமாகி கொண்டு வந்தான் அந்த செய்தியானது நிச்சயமாகவே அந்த எழுப்புதலின் செய்தி நிச்சயமாகவே ஆவதி அப்போ சில நாட்களில் காணப்பட்ட அந்த ஒருமனப்பாட்டையும் ஐக்கியத்தையும் கதிரங்கள் மத்தியிலுமே கடலிடுவாராக. தொடர்ந்து அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு ஒருவன் ஜெபிப்போம். நிச்சயமாக தேசங்கள் எழுப்புதலை காணும்படி கத்தர் ஐக்கியம் செய்வாராக. தேங்க்யூ பாஸ்டர் சாம் அமுதன். மட்டுமில்லாதபடிக்கு இந்த நாளிலும் கூட கனடா தேசம் மாத்திரமல்ல, இலங்கையில, இந்தியாவில மற்றும் பல நாடுகளிலிருந்து எல்சடா டிவி கூட சங்கம் ரேடியோ இணைந்திருந்தான ஒவ்வொரு திருச்சபை போதர்களுக்கும் தேவைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை, உங்கள் குடும்பங்களையும் ஊழியங்களையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. இந்த ஜெபமானது ஒவ்வொரு மாதமும் 3வது திங்கட்கிழமையில கனடாவில மாலையில 7 மணி வரைக்கும் 9 மணி வரை நடைபெறுகிறது. ஆகவே நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள், மற்றும் இணைந்து கொண்டு ஜெபிக்க உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே ஜெபத்தை கேட்டு நிச்சயமாகவே கனடா தேசத்தில் மாத்திரமல்ல உலகம் முழுவதும் மாபெருவனை கேட்டது போல நிச்சயமாகவே முன்மாரியும் பின்மாரியும் செய்து ஊற்றுவாராக. மாபெரும் எழுப்பலை காண கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாமா? என் ஆத்துமாவே என் முழு உள்ளமையுடைய விவகாரங்களையும் மறவாது. பிதாவாகியோட அன்பும் பரிசுத்தோட ஐக்கிய அந்நியமும் இன்று சதாகாலங்களிலும் ஆண்டவராகிய இயேசுவின் வருகை பரியந்தம் நம்மோடும் கூட இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். Hallelujah. Hallelujah. Praise the Lord.